நாம தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதோட விலை நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரைனிங் வந்திருக்காங்க. இந்த யூடியூப் சேனலில் பிரத்யேகமாக வந்தவங்க. இதுக்கு முன்னாடி நான் கடந்த ஒரு 23 வருஷமாகவே நான் ட்ரெயினராக தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். இந்த பிரத்யேகமாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ட்ரைனிங் வந்தவங்களோட அந்த லைவ் ட்ரேட் அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ஒரு வாரமாக ஒரு 4-5 நாளாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு லைவ் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து 100 டெமோ ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான எல்லா ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாமே நம்மளோட லைவ் ட்ரைனிங் செஷனில் வந்து இருக்கும். 1-to-1 செஷன் இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு. அதுபோக நைட்டு கம்யூனிட்டி சப்போர்ட் செஷன் இருக்கும். எல்லோரும் வந்து அவங்களோட டவுட்டை கேட்குறதுக்கு, ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு அந்த சப்ஜெக்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுபோக எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு டெமோ அக்கௌண்ட் இருக்கும். எல்லோரும் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும். எல்லோரும் இண்டிவிஜுவலாக அவங்களோட ட்ரேட் ரிப்போர்ட்டை வந்து அனுப்பணும். ஸோ இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட லைவ் ட்ரேட் இருக்கும். லைவ் ட்ரேடுங்கிறது ஒரிஜினலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரிஜினலாக அவங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கடந்த ஒரு 4-5 நாட்களாக வந்து லைவ் ட்ரேட் வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணேன். ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணேன். ஸோ அதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓவரால் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே இந்த பினான்ஸோட லைவ் ட்ரேடோட இதுதான், இது ஒரிஜினல் அக்கௌண்ட். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5ஆம் தேதி இது வீக்லி எடுத்திருக்கு. நம்ம ஒரு வீக்கு ஃபுல்லாக பண்ணலை, ஒரு 4 நாள் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா மினிமம் ரிப்போர்ட்டே வந்து வீக்லிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஓவரால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 307 USDT, அதாவது இந்த அக்கௌண்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய ரூபாய்க்கு வந்து 30 லட்சம். ஸோ நம்ம 30 லட்சத்தோட ட்ரேட் பண்ணலை, புரியுதுங்களா? அதாவது 30 லட்சத்தில் 307ங்கிறது ஒரு USDTங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டில் 95 ரூபா 96 ரூபா. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 100 ரூபானே வச்சுக்கலாம். அப்போ 30,700 ரூபா அளவில் தான் சம் ஆஃப் டோட்டல் பை. சம் ஆஃப் டோட்டல் பைனா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுதுல, 20 2100 ரூபா, 6னா 600 ரூபா, இப்படி இருக்குல்ல, 20னா 2000 ரூபா, இப்படி வாங்கி இப்படி 1000 மினிமம் வந்து 500 தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற புரோக்கர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட மினிமம் வந்து 100 ரூபா அந்த மாதிரி கூட வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் சிலர் பண்ணுறாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ என்னென்னா ஒரு 1% அளவு கூட நம்ம யூஸ் பண்ணலை இதில். அதாவது சம் ஆஃப்ங்கிறது என்னது, நிறைய மொத்தமாக பண்ண ட்ரேடோட டோட்டல், கடந்த ஒரு வாரத்தில் மொத்தமாக பண்ண ட்ரேடோட டோட்டல் வந்து 300 USDT. அப்போ அந்த 300 USDT அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, 1% கூட கிடையாது அந்த இதில். அதுவுமே 300 USDTங்கிறது மொத்தமாக ஒரு ட்ரேட் எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நேற்று கூட ஒரு ட்ரேட் எடுத்தோம், 2000 ரூபாய்க்கு எடுத்தோம், புரியுதுங்களா? ஸோ அதை க்ளோஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். நேற்று அந்த ரிப்போர்ட்டில் ட்ரேடு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியுதுல. இப்போ நேற்று பாருங்கள் 11ஆம் தேதி BTC USDT இது பார்த்தீங்கன்னா தெரியும். BTC USDT பை பண்ணது பாருங்கள் 20 USDT தான். 20னா நம்ம காசுக்கு ஒரு 2000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா கூட கிடையாது, கம்மி தான், 95 ரூபா 96 ரூபா தான். அதுக்கப்புறம் இது பாருங்கள் நேற்று 11ஆம் தேதி, ஸோ 3 நாளுக்கு எடுத்து நைட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே சேம் 21 252. அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு பிஎன்பியாக ஒரு பை எடுத்து அது பொசிஷனாக ஹோல்ட் பண்ணுவோம். அந்த பை பிஎன்பி எதுக்கு எடுத்தோம்னா அந்த ப்ரோக்கரேஜுக்காக எடுத்து வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் 6 USDTனா 600 ரூபாய்க்கு தான் நம்ம கிட்டத்தட்ட எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டோட சைஸுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, சரிங்களா? அது மாதிரி இதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து மார்ஜின் வாங்க மாட்டோம். மார்ஜின் கடன் வாங்கி ட்ரேடே பண்ணவே மாட்டோம், அதுக்கு அவசியமே இல்லை. ஸோ அப்போ என்னென்னா இதில் விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி பண்ணி இப்போ நமக்கு வந்து 0.44% ப்ராஃபிட் இருக்குது.
பிட்டு பிட்டா பண்ணி நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிச்சேனே 2000, 1500, 3000, 5000 அப்படி மாற்றி ஒவ்வொரு ட்ரேடோட காம்பினேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணது 30,000 மொத்தத்தையும் சேர்த்து பண்ணது. அப்போ ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம ஆவரேஜாக ஒரு 5000, 4000, 3000 இப்படி பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 வளர்ந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0.44% 1 வீக்கில் நம்ம எடுத்திருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா, நிறைய இடத்துல ப்ராஃபிட் எல்லாம் காட்டுவாங்க. ஆனால் என்னன்னா, அவங்க ஒரு 1 லேக் வச்சுருக்காங்கன்னா அந்த 1 லேக்குக்கு உண்டான மார்ஜின் 10 லட்ச ரூபா அளவுக்கு ட்ரேட் பண்ணி பாருங்க நான் 0.44 எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்மகிட்ட 10 லட்சம் இருக்குன்னா நம்ம இங்கே 10,000 அளவு தான் இப்போ வரைக்கும் ரிஸ்க் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ தான் லைவ் ட்ரேட் புதுசாக ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மெதுவாக போகணும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு அந்த அடிப்படை கொஞ்சம் பை செல்லு அதுக்கு உண்டான ப்ரோக்கரேஜ் அதோட செட்டப் காஸ்ட் இதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போகணும். ரெண்டாவது மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஃப்ரேமில் முதல்ல மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஒரு 1 மினிட் அளவில் இந்த ட்ரேடெல்லாம் நம்ம எடுக்கிறோம். அப்போ 1 மினிட்ல வந்து இதுவே பெரிய விஷயம் இல்லையா? 0.44% ஓவரால் ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது ஒரு 1 மினிட் 5 மினிட் ஷார்ட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணுறது இப்போ வரைக்கும் 1 ஹவர் 4 ஹவர் 15 மினிட்ஸ் எல்லாம் போகவே இல்லை. கடந்த 4 நாளாக போகவே இல்லை மீன்ஸ் நாங்கள் அதுக்கெல்லாம் ட்ரேட் போய் எடுக்கலை. இப்போ இனிஷியலாக சின்னதாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நிறைய பேர் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. 100 ரூபா 200 300 500 இந்த மாதிரிலாம் ட்ரேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சில அக்கௌண்ட்டில் குறைஞ்சபட்சம் 500 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் 500 பண்ணியிருக்காங்க. சில அக்கௌண்ட்டில் 100 இருக்குது 200 300லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 500 1000 இதுக்குள்ளே தான் நிறைய ஒரு ட்ரேடோட சைஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தான் பார்த்து மார்ஜினெல்லாம் யூஸ் பண்ணாமல் சொந்த காசில் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 0.44ங்கிறது முதல்ல கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிறதே கஷ்டம். நான் தான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ இந்த 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 ஒரே ஒரு இந்த மாடல் அக்கௌண்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் ஃபர்தராக நான் பீரியடிக்கலாக இல்லை நிறைய பேரோட அக்கௌண்ட் இருக்குது. எத்தனையோ பேரோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். பட் அந்த வேலை நான் அடிக்கடி பண்ணுறதுல எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தவங்களோட இதை பார்த்து இப்படி தான் இருப்பீங்கன்னு கிடையாது. இதை விட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா கூட பண்ணலாம். பட் பேஸ் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். எதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறங்கிற வார்த்தை என்னென்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் நல்லா இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. சிலர் உட்காந்து ஒரு மணி நேரம் தான் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சிலர் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கட்டாயம் அதுக்கு தகுந்த ரிசல்ட் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கும் 5 ட்ரேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் அது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸோ அதை பொறுத்து நம்ம லாபமும் அதிகமாகும். அது மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது தான். எந்த ஒரு ட்ரேடு எவ்வளவு நெகட்டிவ்ல போனாலும் ஸோ அதை வந்து மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட்டோட கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய பணக்காரங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்காங்க. ஒன்று நெகட்டிவ்ல போனதான் அதை சரி பண்ணவே முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லா பணக்காரனும் சொல்லப்போனால் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டோட கம்பெனியோட பணம் ஃபுல்லாக இங்கே போட மாட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியோட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட மாட்டாங்க. பேங்கோட எஃப்டியில் ஒரு சில சதவீதங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது போட மாட்டாங்க. பெரிய பணக்காரன் போட மாட்டாங்க. பெரிய கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பென்ஷன் ஃபண்டு எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அப்போ எப்படி போடுவாங்க? இது முழுக்க 100% லாஸ் மட்டுமே வர்ற தொழில்னால் எப்படி போடுவாங்க? லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% லாஸ் வரக்கூடிய தொழில் கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு கெசினோ ஓனர் மாதிரி பண்ணுறீங்களா இல்லை அந்த கெசினோவோட பிளேயர் மாதிரி பண்ணுறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு தொழிலாக பண்ணுறீங்களா இல்லை லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி போகிறான் 1000 ரூபா தானே வந்தால் 10,000 ரூபா இப்படிங்கிற மாதிரி வாங்குறீங்களா? இல்லை 20 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கினா 2 கோடி ரூபா விழுகும் போனால் 20 ரூபா தானே அப்படின்னு பண்ணுறீங்களா? இல்லை சீரியஸாக பண்ணுறீங்களா? இது ஒரு தொழிலாக பண்ணுறீங்களா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஆன்சரை வச்சு தான் இது உங்களுக்கு தொழிலா இல்லை வந்து ஒரு சூதாட்டமான்றது இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் பீரியடிக்கெல்லாம் அடிக்கடி காட்ட மாட்டேன். ஸோ எப்பாவது தேவைப்படுற சமயத்தில் காட்டுறேன். அப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையிலேருந்து வாங்க. ஸோ அதனால தான் இங்கே நான் சின்னதுலேருந்தே காட்டுறேன். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த சின்னதாக ஏன் காட்டுறேன்னா பெருசாக இப்போ என்னோட அக்கௌண்ட்டெல்லாம் இருக்குது. ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுற என்னோட ஓன் அக்கௌண்ட் கிளைண்ட்டோட அக்கௌண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 6000%, 8000%, 8000 மடங்கு, 10,000 மடங்கு, 80,000 மடங்குலாம் வளர்ந்த அக்கௌண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு காட்டும் போது வைப்ரேட்டே ஆகாது. வைப்ரேட்டே ஆகாதுன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து $800, $1000, $3000 இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பெருசாக வைப்ரேட் ஆகாது. வைப்ரேட் ஆகாதுன்னா இதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ப்ராஃபிட்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் என்ன இருக்கோ அதை கூட நான் எடுத்து காட்டுறேன். குறைஞ்சபட்சம் ஏன்னா சின்னதில் சக்ஸஸ் பண்ணுறது தான் கஷ்டம். நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா பணம் நிறைய வச்சுருந்தா பணம் நிறைய சம்பாதிக்கலாம்.
சின்னதாக வச்சு தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் சின்னதாக வச்சு சம்பாதிக்க முடியலன்னா பெருசாக கொடுத்தாலும் உங்களால் சம்பாதிக்க முடியாது. இங்கே ஒன்றுன்னு போடுறதுக்கு பதிலாக ஒரு 10ன்னு டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை 10ன்னு டைப் பண்ணுற ஆர்டர் விண்டோவில் 100ன்னு டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? புரியுதுங்களா? இங்கே அது மேட்டரே கிடையாது. நீங்கள் கிரவுண்டில் வண்டி ஓட்டினா தான் ரோடில் வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அப்போ இந்த 100 டெமோ அக்கௌண்ட் நம்ம பண்ணும்போதே இதுக்கான ரிசல்ட் என்ன, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒவ்வொன்றா நம்ம டைப் பண்ணி முதல்ல ஃபண்டமெண்டல் பார்ப்போம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா உங்களோட சைக்காலஜியை முதல்ல மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது. அந்த இதுதான் 1.5 மாதமே இருக்கும் நம்மளோட ட்ரைனிங்கில். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் அதோட சேர்த்து டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ரியல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டான அளவுகள் எப்படி பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 டெமோ ட்ரேட் முடிச்சு அடுத்து லைவ் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அப்போ ஒரு 0.44% வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது. அதை கொண்ட பேங்க்கில் எப்படி போடுறீங்க? அந்த 1 லட்ச ரூபாயும் முழுசாக பேங்கோட கையில் கொடுத்துட்டு, புரியுதுங்களா? முழுசாக பேங்கோட கையில் கொடுத்துட்டு நீங்கள் 0.44 சம்பாதிக்கிறீங்கிறது ஒரு மாதம் 1 லட்ச ரூபாயை முழுசாக கொண்ட பேங்க்கில் கொடுத்துட்டு நீங்கள் சம்பாதிக்கணும். புரியுதா? 1 செகண்ட், நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை கொஞ்சம் மறுபடியும் தெளிவாக கவனிங்க. அதாவது உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் பேங்க் எஃப்டியில் போடுறீங்க. பேங்க் எஃப்டியில் போட்டால் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதத்தில் பேங்க் எஃப்டியில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் இங்கே எடுத்திருக்கோம் ஒரு வாரத்தில். சரியா? இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அங்கே ஒரு மாதம், இங்கே ஒரு வாரம், அதுக்கு ஹைலைட்டே கிடையாது. இந்த விஷயத்த நீங்கள் கவனிங்க. இப்போது அதே 1 லட்சத்தை வச்சு நம்ம ட்ரேடுக்கு இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? 10 ரூபா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 99,990 ரூபா, 99,990 ரூபா நம்ம இன்னும் அக்கௌண்ட்டுக்குள்ளே கூட கொண்டு வரல. இதை யோசிங்க. 1 லட்ச ரூபா கொண்டு போகிறீங்க, பேங்க்கில் எப்படி போடுறீங்க? 1 லட்ச ரூபாயும் பேங்க் கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இதே அளவு 0.4450 அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னா ஒரு மாதம் முழுசாக நீங்கள் அதை வச்சுருந்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான அந்த ரிட்டர்னை கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன அர்த்தம்? அதே பேங்கோட இதுதான் போட்டிருக்கோம். அந்த பணத்தில் 1 லட்ச ரூபாயில் முழுசாக போடலை, 0.01%. அதாவது என்ன அர்த்தம்? 1 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குன்னா 10 ரூபா தான் நம்ம இப்போ கையில் போட்டு மார்க்கெட்டில் போட்டிருக்கோம். 10 ரூபா, வெறும் 10 ரூபா 1 லட்ச ரூபாயில். அப்போ 99,990 ரூபா வந்து இன்னும் அக்கௌண்ட்டுக்கே வரல. அப்போ அந்த 10 ரூபா போட்டு பேங்கு ஒரு மாதம் என்ன நமக்கு ரிட்டர்ன் தர்றாங்களோ அதை ஒரு வாரத்திலே எடுத்துருக்கோன்னா எவ்வளோ பெரிய வித்தியாசம். அப்போ அங்கே ஒரு மாதம், இங்கே ஒரு வாரம். அங்கே மொத்த முதலீடு 100%, இங்கே பார்த்தீங்கன்னா 0.01%. அங்கே 1 லட்சம் முழுசாக போட்டிருக்கோம், இங்கே 1 லட்ச ரூபாயில் வெறும் 10 ரூபா தான் போட்டிருக்கோம். 10 ரூபா, 100 ரூபா கூட போடலை, 1000 ரூபா கூட போடல. அந்த அளவுக்கு தான் இந்த மொத்தமும் சேர்த்தே. புரியுதா நான் சொல்கிறது? மொத்தமும் சேர்த்தே $307 தான், யூஎஸ்டிடி தான். அப்போ மொத்தமும் 30 லட்ச ரூபாவில் 307ங்கிறது எது? 1 லட்ச ரூபாவில் 10 ரூபா மாதிரி. புரியுதா? அப்போ 10 ரூபா தான் ரிஸ்க் எடுத்திருக்கோம். 0.001 10 காசு அளவில் ரிஸ்க் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக பணத்தை பத்திரமா வச்சு ஸோ இப்போ இது வளர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கண்ணு முன்னாடியே ப்ரூஃப் இருக்குது. கரெக்டாக? இது இது நிறைய பேர், இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, இவ்வளோ தானே? அப்போ என்ன, இதே அதிகமாக போட்டிருந்தா இதே ரிட்டர்ன் மாறி இருக்காது இல்லையா? ஈக்குவல் ரிட்டர்ன் தானே. புரியுதுங்களா? இதே அதிக ரிட்டர்ன். இப்போ நான் $300 பதிலாக $30,000 நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ அதுக்குண்டான என்ன ஆகும்? பர்சன்டேஜ் அதுதான். இந்த யூஎஸ்டிடி ஜாஸ்தியாக வந்திருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ரூஃப் தேவையில்லை. அதான் நான் அடிக்கடி சொல்கிறது தான். என்ன இருக்கோ அதுதான் நான் ஓப்பன் மீடியாவில் சேலஞ்ச் பண்ணியே பேசுகிறேன். புரியுதுங்களா? நான் அடிக்கடி சேலஞ்ச் பண்ணுற விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது பச்சை கலராக சிவப்பு கலராக உங்களை பார்க்க தெரிஞ்சுன்னா உங்களை ட்ரேடராக உருவாக்க முடியும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் நான் ப்ராஃபிட்டோடு அவங்கள ட்ரேட் பண்ண வைக்க முடியும். ஆனால் என்னென்னா, அவங்க அதீத பேராசையில் பண்ணுறாங்களா, இதை தொழிலாக பண்ணுறாங்களா கற்றுக்கிட்டு அப்படிங்கிறது என் கண்ட்ரோலில் இல்லை. அது அவங்கவுங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், கடன் வாங்கி பண்ணாதீங்க, மார்ஜின் வாங்கி பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்கன்னா அந்த பையோட ஃபீ இருக்கும், ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அந்த ப்ரோக்கரேஜ் காஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் இந்தியாவிலேருந்துலாம் நீங்கள் பண்ணும்போது ஜிஎஸ்டி மாதிரி இது இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடனும் வாங்குறீங்க, மார்ஜினும் வாங்குறீங்கன்னா அந்த மார்ஜினுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவன் மார்ஜின் தர்றது எதுக்கு தர்றான்? சும்மா உங்களுக்கு தர மாட்டான். புரியுதா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கடை வச்சிருக்காரு, ஒரு பெரிய பெரிய ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு ஒருத்தர். ஸோ அந்த மளிகை கடையில் வந்து ஒரு பெரிய ஹோல்சேலர்கிட்ட வந்து ஒருத்தர் இங்கேருந்து இவர் ஜாமான் வாங்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அடுத்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு, இல்லை ஒரு சின்ன ஒரு மளிகை கடை ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் மளிகை கடை ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? இவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு? ஒரு லட்ச ரூபாயை மட்டும் கொடுத்து இவர்கிட்ட இருந்து ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள சரக்கை வாங்கி கொடுங்க அப்படின்றாரு. இப்போ இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா ஜஸ்ட் அவருக்கு ஒரு வார்த்தை தான் செலவு. நமக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் பணத்தை ஒரு சரக்கை கொடுங்கன்னு சொல்லுவோம். இவர் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள சரக்கை கொடுக்குறாரு. இவருக்கு டைம் வந்து ஒரு 1 மந்த்து. அப்போ 1 மந்த்தில் இவர் பணத்தை ஒழுங்காக கட்டலைன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவர்கிட்ட போய் சரக்கு எடுத்து இவர்கிட்ட போய் கொடுத்துருவார் 10 லட்சமும். ஆனால் இவர் கொடுத்த அந்த 1 லட்ச ரூபாயை திரும்ப தரமாட்டார். புரியுதா? அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இனிஷியலாக ஒரு 2 லட்சம் கட்டிருக்கீங்க, அப்புறம் ஒரு டியூன்னு சொல்லி ஒரு 3 லட்சம் கட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஏற்கனவே கட்டின அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்க்காம 3 + 2 லட்சம் 5 லட்ச ரூபா ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கார், இல்லை 20 லட்ச ரூபா மதிப்புள்ள கார்னா ஸோ அது ஒரு விலைக்கு போகும். அப்போ மொத்தத்தில் அவங்க எப்போவுமே லாபத்தில் தான் இருப்பாங்க. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு கடன் கொடுக்குற, மார்ஜின் கொடுக்குற, லிமிட் கொடுக்குற அந்த புரோக்கரும் எப்பவும் லாபத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் நஷ்டத்தில் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, நீங்கள் பணக்கார மாதிரி, பணக்காரங்கிறது யார்? பணக்காரங்கிற வார்த்தைக்குள்ள முதல்ல யார் வருவான்னா, முதல்ல பணக்காரங்கிறது மற்றவங்ககிட்ட கடன் வாங்க அவசியம் இல்லை. அந்த பணம் அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறவங்க தானே பணக்காரங்க. பணக்காரன் போய் கடன் வாங்குவானா? பணக்காரங்க கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்குவானா பிஸ்னஸாக கடன் வாங்குவாங்க. ₹1 வட்டியில் கடன் வாங்குறாங்கன்னா அவங்களால ₹2 சம்பாதிக்க முடியும்னா தான் அது வாங்குவாங்க. அது பிஸ்னஸ். புரியுதுங்களா? ப்ரொடக்டிவிட்டிக்காக வாங்குறது. கரெக்டா? ஸோ அப்போ நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ பணக்காரன் வந்து கடன் வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற காசை வச்சே வாங்குவாங்க. இப்போ 1 லேக் இருக்குன்னா, அந்த 1 லேக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, பணக்கார மாதிரி அதுக்குண்டான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா? இப்போ நம்மகிட்ட வந்து இவ்வளோ இருக்குது, 30 லட்ச ரூபா இருக்குது, ₹300 அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாயில் ₹10 அளவில் தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ மிச்சம் அவ்வளோ பைசாவும் நமக்கு சும்மா தான் இருக்குது. அதுக்காக அக்கௌண்ட்டில் இருக்கா? இல்லை, அங்கங்கே கொண்டே முதலீடு பண்ணி வச்சுருக்கோம். லிக்விட் ஃபண்டில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எஃப்டியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோல்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. அது நிறைய போர்ட்ஃபோலியோ நமக்கு எந்தெந்த மாதிரிலாம் வேணுமோ ஸோ அந்தந்த மாதிரி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? எல்லாமே இமீடியட்டாக இங்கே வேணுன்ற சமயத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து வெரி ஷார்ட் டேர்ம், மைக்ரோ ஷார்ட் டேர்ம் அளவில் தான் இப்போ நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோம். 1 மினிட் 5 மினிட் இந்த அளவில் தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோம். இன்னும் நம்ம வந்து 15 மினிட் 1 ஹவர் 4 ஹவர் அந்த மாதிரிலாம் ட்ரேடுக்கு போகவே இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போ என்னென்னா அந்த 1 லேக் வச்சுருக்காங்க. அப்போ அந்த 1 லேக் இருக்குன்னா அந்த 1 லேக்குக்குள்ளே நிர்வாகம் பண்ணணும். ஸோ அதுதான் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கான அழகு. சரி, ஓகே. 1 லேக்கு சரி, ஓகே. அப்போ 1 லேக் இருக்குது. இப்போ நான் ஒரு மார்ஜின் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கக்கூடாதா? 10 லட்ச ரூபா கடன். இது கடன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடன்னா இதுக்கு வட்டி கொடுக்கணும். இவன் ஆதாயம் இல்லாமல் இந்த காசை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடன் வாங்க மாட்டீங்க. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு தூக்கி 10 லட்ச ரூபா லிமிட் கொடுக்குற அதான் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான் செலவு. இப்போ நான் மளிகை கடை உதாரணம் சொன்னேன்ல, உங்களோட 1 லட்ச ரூபாயை அவன்கிட்ட கொடுத்துருவீங்க. அவன் எக்ஸ்சேஞ்சில் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ட்ரேடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இவனோட வார்த்தையை நம்பி நீங்கள் பண்ணலைன்னா உங்களோட 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த ரிஸ்க்கை அவங்க பொறுப்பாங்க. அப்போ அந்த 1 லட்ச ரூபாயில் அவனுக்கு புரோக்கரேஜ் எல்லாமே யாருக்கு போயிடும்? உங்களுக்கு யார் வெறுமனே வார்த்தைக்கு உத்தரவாதம் கொடுத்தானோ அவனுக்கு போயிடும். அப்போ அந்த உத்தரவாதம் உங்களால் இருந்து அந்த 1 லட்ச ரூபாயில் அவன் எடுத்துக்க முடியும். அந்த கேரண்டட் அமௌண்ட் வந்து 1 லேக் இவங்ககிட்ட இருக்குங்கிறதுனால தான் அவங்க அந்த வேலையே பண்ணுறாங்க. அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்குறவங்க கடைசி வரைக்கும் லாபம் சம்பாதிக்கவே முடியாது. சரி, இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ 1 லேக் இருக்குது. அவங்க மார்ஜினோடு சேர்த்து 10 லட்ச ரூபா கடன் தர்றாங்க. அப்போ 1 லேக்குக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் தானே 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. அப்போ நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு கேட்குறது கரெக்டாக இருக்கும். லாஜிக் கரெக்ட். சூப்பரான கொஸ்டின் தான். ப்ராஃபிட்டும் அதிகமாக வருதுல்ல. இப்போ நம்மளால் 100% லாபம் எடுக்க முடியுன்றீங்க. அப்போ 100% லாபம் எடுக்க முடியுன்றானோ அப்போ என்ன பண்ண கட்டாயம் வாங்கலாம் தானே? புரியுதா? நம்ம சொந்த காசில் பண்ணா என்ன, கடன் வாங்கி பண்ணா என்ன, லாபம் வரும்னா கட்டாயம் பண்ண முடியும் தானே அப்படிங்கிறது ஓகே தான். அப்போ இதில் ஒரு விஷயம், நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. பட் இதுக்கான செட்டப் காஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட 1 லேக்கில் தான் நான் பண்ணுறேன்னா அந்த 1 லேக்குக்கு உண்டான ப்ரோக்கரேஜ்,
ஸோ அதுக்கப்புறம் ஃபீ, அதுக்கான ஜிஎஸ்டி இதெல்லாம் நான் பே பண்ணணும். சரியா? இதே 1 லேக் பதிலாக நான் 10 லட்சம் பண்ணேன்னா ஸோ அதுவும் பே பண்ணணும். பட் அதில் வந்து எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் ஃபீன்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபீ ப்ளஸ் டாக்ஸ் ரெண்டும் நான் பே பண்ணணும். எனக்கு அதுக்கு தகுந்த லாபம் வரப்போகுது. அதனால் நான் ரெண்டுமே பே பண்ணலாம். இந்த 10 லேக்ஸை கூட சூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அது போக அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஒருத்தங்க நீங்கள் கடன் வாங்கி, அதாவது என்ன அர்த்தம், என்னோட காசு 1 லட்சம் ரூபா, இன்னொருத்தங்களோட காசு 9 லட்சம்னா இந்த ட்ரேடோட என்னோட பிஸ்னஸோட கண்ட்ரோல் 90% இல்லை 100% இவங்ககிட்ட தான் இருக்கும். இவன் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணுமே ஒழிய நீங்கள் சொல்கிறத இவன் கேட்க மாட்டான். அப்போ இது ஒரு அடிஷ்னல் சுமை. புரியுதா? இவன் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது, அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் 100% கேட்டு தான் ஆகணும். அதாவது என்ன அர்த்தம், உங்கள் பிஸ்னஸோட கண்ட்ரோலே உங்கள் கடன் கடன் கொடுத்தவனுக்கு தான் இருக்குது. பைபிளில் இருக்கிற மாதிரி கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அப்போ என்ன ஆகுது, உங்கள் பிஸ்னஸோட கண்ட்ரோலே அவங்ககிட்ட தான் இருக்கும். சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த கடன் கொடுத்தவனோட கண்ட்ரோலில் தான் இந்த பொசிஷனை எப்போ விற்கணும், எப்போ இதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணுங்கிற அந்த கண்ட்ரோல் அவன்கிட்ட தான் இருக்கும். அது என்ன அர்த்தம், அவன் நினச்சான்னா இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு டேட்டா வருது, ரொம்ப வல்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் பொசிஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுங்க அப்படின்னு கேட்பான். இங்கே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அப்படியே 10 லட்ச ரூபா அவன் தூக்கி கொடுக்குறாங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட கசப்பான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதில்ல. அடுத்து என்ன சொல்லுவான், திடீர்னு நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகும், நாளைக்கு மார்க்கெட்டில் பெரிய வல்டாலிட்டி வருது, அமெரிக்காவில் அந்த டேட்டா ரிலீஸ் ஆகுது, இந்த டேட்டா ரிலீஸ் ஆகுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்ஜின் பே பண்ணி வச்சுக்கோங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்படின்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா மார்ஜின் இந்த 1 லேக்கை தவிர்த்துட்டு ஒரு 25,000மோ 50,000மோ மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, உள்ளே கொண்டே போடணும். நிறைய பேருக்கு என்ன ஒரு காமெடினா இந்த இந்த 9 லட்சம் கடன், அது மாதிரி எக்ஸ்ட்ரா மார்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு இன்னொரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா போட சொல்லுவாங்க. அப்போ இந்த காசும் கடனாக வாங்குவாங்க நிறைய பேர். ஏற்கனவே அவங்க மூச்சு பிடிச்சி தான் இதை ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இது இந்த 9 லட்ச ரூபாயும் கடன், இந்த மறுபடியும் 1 லட்ச ரூபா இல்லை 50,000 ரூபா இதெல்லாம் கடன் வாங்கி போடுவாங்க. அப்போ இந்த பக்கமும் கடன், அந்த பக்கமும் கடன். கரெக்டாக ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ அதோட நிற்க மாட்டாங்க. இந்த அவங்க கொடுத்த அந்த 9 லட்ச ரூபா கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டிஎம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லிவரேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்ட்ரெஸ்ட் மாதிரி பே பண்ணணும்னா என்ன அர்த்தம், அதாவது என்ன அர்த்தம், நஷ்டம் வந்துச்சுன்னா அது ஓம் பிரச்சனை, நீ எனக்கு கொண்டாந்து எப்போவுமே நீ 1 லட்ச ரூபாய்க்கு குறையாம நீ டாப்அப் பண்ணி வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். அதான அர்த்தம். நேரடியாக சொன்னாதான் அர்த்தம். ஆனால் மறைமுகமாக சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மாதிரி பே பண்ணணும்னா அவனுக்கு ப்ரோக்கரேஜ் கிடச்சிரும். ஸோ அவனுக்கு உண்டான எல்லாமே அதுலேருந்து எடுத்தது போக தானே அவன் கழிப்பான். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அவன் 10 லட்ச ரூபா லிமிட் தர்றாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரேட் வந்து -2 லட்ச ரூபாயில் இருக்குன்னா அந்த 2 லட்ச ரூபாய் மறுபடி அதுக்கு உண்டான ப்ரோக்கரேஜ் எல்லாம் அவன் கழிச்சது போக அந்த 2 லட்ச ரூபா கரெக்டாக 2 லட்சம்னு காட்டாது. 2,06,000 ரூபா, 2,03,000 ரூபா, 2,02,000 ரூபான்னு ப்ரோக்கரேஜ் டாக்ஸ் அவனோட எல்லாம் சேர்த்து தானே காட்டும். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 லேக்கில் இப்போ 98,000 தான் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ண சொல்லுவாங்க, அப்போது நீ மறுபடியும் பே பண்ணு, இன்னும் ஒரு 2,000மோ 3,000மோ டாப் அப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் அதை போய் எங்கே பண்ணுவீங்க, வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் பண்ணணும். இல்லை வெளியிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். அப்போ அது என்ன அர்த்தம், கடன் கொடுத்தவன் வட்டி வட்டி வாங்காமல் விட மாட்டான். இதான ரகசியம். இந்த வட்டியை தான் அவன் வேற வேற பேரில் வாங்குறான். உங்களுக்கு வேற வேற பேரில் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன தெரியுது, அதோட விஷயம் தெரிய மாட்டேங்குது. கடன் கொடுத்தா எனக்கு வட்டி கொடுத்துடணும், டானும் கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு நீங்கள் கடன் வாங்கினா தான் கடன் நினைக்கிறீங்க. இங்கேயும் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கீங்க, இங்கேயும் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஆதார்லேருந்து ஐடியிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் கடன் வாங்குறீங்க. அவ்வளோதான் விஷயம். அதனால தான் நேரடியாக சொல்கிறேன், இது வந்து அவன் சொல்கிற பேர் மார்ஜின்னு சொல்லுவான், சொல்கிறது லிவரேஜ்னு சொல்லுவான். பச்சையாக சொன்னால் கடன் தாயா அப்படின்னு உங்களுக்கு உரைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், அதுக்கு உண்டான வட்டி கட்டணும். அப்போ வட்டி இந்த பக்கமும் வட்டி அந்த பக்கமும் வட்டி. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு பெரிய தலைவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கின டைம் ஒரு டைமாக இருக்கும், அவனோட நாட்டில் அவனோட டைம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கடன் வாங்கி ஒரு 2 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா மார்ஜினோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிப்பான். அது பார்த்தீங்கன்னா கேட்டால் என்ன சொல்லுவான்னா, எங்கள் டைமில் 24 மணி நேரம் ஆயிடுச்சும்பான்.
எங்கள் நாட்டில் 12 மணி தாண்டிருச்சும்பான். இப்படி நிறைய கால்குலேஷன் இருக்குது. எப்படி ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன கால்குலேஷன் போட்டாலும் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த கடை அது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, எதனால் இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு புரியாது. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இது. எதுக்கு இந்த கடனுக்குள்ளே போய் சிக்குவானே போவானே. சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கவனிங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்கி, அப்போ கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை. கடன் வாங்குறது கரெக்டு தான். ஆனால் என்னன்னா, இந்த கடனில் நீங்கள் எந்த அளவுக்கு இவ்வளவு செட்டப் காஸ்ட்டு, அடிஷனல் தலைவலிகள் இவ்வளோ இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன கவனிங்க. அடுத்த விஷயம், இப்போ நீங்கள் 1 லேக் கொண்டு போகிறீங்க. அவன் ஒரு 9 லட்சம் கொடுக்குறான். மொத்தம் வந்து 10 லேக் இருக்குது. இந்த 10 லேக்கில் 9 லட்ச ரூபா கடன், 1 லட்சம் மட்டும் உங்களோட ஓன் மணி. கரெக்டாக? சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கடன் வாங்கியும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்களா? அது இருக்கு இல்லையா? ப்ளஸ் என்னது, இவ்வளோ செட்டப் காஸ்ட் இருக்குது. அது போக இதில் நீங்கள் ஃபண்ட் மேனேஜ் எப்படி பண்ணுறீங்க? அதான் சொன்னேன். ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க? இந்த 1 லேக்குக்கு 10 லட்ச ரூபா லிமிட் கொடுத்த உடனே 10 லட்ச ரூபாய் தூக்கி டபக்குன்னு உள்ளே போட போகிறீங்களா? சரி, இல்லை அதை என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? இப்போ தொழில் ஆரம்பிக்கிறீங்க. பேங்க்கில் 10 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. 2 லட்ச ரூபா அட்வான்ஸுக்கு, 3 லட்ச ரூபா மிஷினரிஸுக்கு, 1 லட்ச ரூபா இன்டீரியருக்கு, 2 லட்ச ரூபா சரக்குக்கு இப்படின்னு பிரிக்கணுங்க இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி இந்த 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி பண்ண போகிறீங்க? உங்களால் பண்ண முடியும்னா இந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணி ஒரு ட்ரேடை ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடிஞ்சால் தானே இந்த 10 லட்சத்தை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும். ஒன்றும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல 100ன்னு டைப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் வித்தியாசம். ஆர்டர் விண்டோவில் 1ன்னு பண்ணுவீங்க, இல்லை 100ன்னு டைப் பண்ண போகிறீங்க, இல்லை இங்கே 10ன்னு இருக்குன்னா இங்கே 1000 டைப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். நம்பரில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் உங்கள் நாலேஜில் இதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு முதல்ல இந்த 10 லட்சத்தை பத்திரமா வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன ஸ்கில்லாக இருக்கீங்க? உங்கள்கிட்ட என்ன ப்ராக்டிஸ் இருக்குது? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க முதல்ல. கரெக்டாக? சபை இல்லை. சரி, இருக்குன்னே வச்சுக்குவோம். கரெக்டாக இருக்குன்னே வச்சுக்குவோம். அப்போ பிஸ்னஸை எப்படி பண்ணணும்? இப்போ 1 லேக் போட்டிங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 1.5 லேக் வந்துருச்சு உங்களோட ப்ராஃபிட். இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மறுபடி 15 லட்ச ரூபா கடன் வாங்குறது. மறுபடியும் உங்கள் ப்ராஃபிட்டு 20 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ 20 லட்சம் கடன் வாங்குவீங்க. இப்படி அதாவது என்ன அர்த்தம்? ஒரு ஆரோக்கியமான பிஸ்னஸ் எப்படி வளரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 லட்ச ரூபா கொலாட்ரலாக பேங்க்கில் கொடுத்தாங்க. அவன் 10 லட்ச ரூபா கடன் கொடுத்தான். தப்பே இல்லை. அதை வாங்கி அந்த பிஸ்னஸை பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த 10 லட்ச ரூபா அவங்களோட இதாகிடுச்சு. இப்போ 10 லட்ச ரூபா இங்கே இருக்கையில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இவங்க போய் இன்னொரு 10 லட்ச ரூபா கடனை வாங்க மாட்டாங்க. இந்த பிஸ்னஸுக்கு 10 லட்சம் இது தேவைன்னா, இப்போ தான் ஓன் மணியாக இருக்கே 10 லட்சம். நம்மளோட சொந்த பிஸ்னஸ் ஆயிடுச்சு. 10 லட்சம் அந்த மிஷினரி இப்போ கடன் கிடையாது, கடனை கட்டியாச்சு. அதில் உள்ள சரக்கு கடன் கிடையாது, கட்டலையாச்சு. அப்போ 10 லட்சம் கடனை கட்டியாச்சுன்னா அந்த 10 லட்சம் உள்ள கம்பெனி யாருக்கு சொந்தம்? அந்த ஓனருக்கு தான் சொந்தம். இப்போவாது அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. மறுபடியும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னொரு பேங்க்ல போய் வாங்கி இப்போ 20 லட்ச ரூபா கடனோட நடத்துவாங்க. இப்போ வாழ்க்கை முழுதும் இப்படி கடனோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன ஆகும்? எங்காவது போய் ஒரு இடத்துல கண்டிப்பாக சொருகிடுவாங்க, மாட்டிடும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? மாட்டிடும். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? வளர 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 கடனை குறைக்க மாட்டாங்க, கடனை அதிகப்படுத்துவாங்க. கரெக்டா? அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு இந்த இதை ஆரம்பத்திலே கட் பண்ணிடலாமே. வெறும் 10,000 இருக்குன்னா நிம்மதியாக நம்மளோட 10,000-த்தை 11,000 ஆக்கலாம். அப்போ 10,000-த்தை கவனிங்க, 10,000-த்தை 11,000 ஆக்கிட்டீங்கன்னா இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ, இன்னொரு 11,000 12,000 இருக்குது. இன்னொரு 1000 ரூபா இதுக்கும் வளர்றதுக்கு இதில் பாதி டைம் தான் வரும். இப்போ 12,000 13 ஆகிறதுக்கு இதில் பாதி டைம் தான் வரும். 14,000 ஆகிறதுக்கு இதில் கால்வாசி டைம் தான் வரும். 15,000 ஆகிறதுக்கு இதில் ரொம்ப இந்த டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடனை ரீபே பண்ணுற டைம் வந்து அதிகமாகிட்டே போகும், ரிஸ்க் அதிகமாகிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவார்டு அதிகமாகிட்டே ஆகும். கடன் வாங்காமல் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட ரிவார்டு அதிகமாகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கி மார்ஜின் வாங்கி வாங்கி பெருசாக உங்கள் பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா ரிஸ்க்கு தான் அதிகமாகிட்டு இருக்கும். தடிக்கு விழுந்தீங்கன்னா போச்சு. கரெக்டாக? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி கடன் வாங்கி பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களோட ரீபே பண்ணுற பீரியட், அந்த கடனை ரெக்கவரி பண்ணுற பீரியடும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது, அவன்கிட்ட தான் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரியல் விஷயத்துக்கு வருவோம். கடனெல்லாம் வாங்கணும், மார்ஜின்லாம் கொடுத்தான். அப்போ மார்ஜினெல்லாம் கடன் வாங்கி எப்படி பண்ணியிருக்கணும், இல்லை எப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பார்த்தோம். 10 லட்ச ரூபா கடன் அடைஞ்ச உடனேயாவது இனிமேலாவது மார்ஜின் வாங்காமல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்படி இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கினவங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஒன்ஸ் கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் வாங்குறதுக்கே பழகிடுவீங்க. புரியுதுங்களா? அப்படியே கடன் வாங்கி 10 லட்சம் அவன் லிமிட் கொடுத்தாலும் முதல்ல இதை ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? இப்போ நான் கண்ணு முன்னாடி காமிச்சேன் ரிப்போர்ட்டே, லைவ் அக்கௌண்ட் தான், லைவ் ட்ரேடு. புரியுதா?
எல்லாமே கண்ணு முன்னாடி காமிச்சேன். அதாவது அதையும் கூட சொல்லுவீங்க, இது லைவ் ட்ரேட் கிடையாது, இவங்களே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு. அதனால தான் போயிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்டேட்மெண்ட்லேயே போயிட்டு பின்னாடி போயிட்டு என்ன ட்ரேடு முடிஞ்சிருக்குன்னு ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து கிளிக் பண்ணேன். எல்லாமே சொல்லலாம் மக்களுக்கு என்ன. அதாவது யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா இது இவங்களா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா இது இவங்களா சப்ஸ்கிரைபரை போட்டிருப்பாங்க. எல்லாமே சொல்லலாம். சொல்லிக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. இது வேலைக்காதா இல்லைன்னு வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது. அவ்வளோதான விஷயம். ஒருத்தன் என்னதான் வீரவசனம் பேசினாலும் ரிசல்ட்டில் இல்லைன்னா அங்கே எப்படி வீரவசனம் பேச முடியும்? என்ன சார் யூடியூப்ல பயங்கரமாக பேசுனீங்க, எங்களுக்கு இங்கே ப்ராஃபிட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம் இல்லையா? அப்போ அதைத்தானே நான் சொல்கிறேன். பேசிக்கிட்டே ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது. அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் தான் பண்ணி பார்க்கணும். அதுக்கு மேலே அதை செக் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்டாக. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்னன்னா, இந்த இது இப்போ உங்கள் கடன் வந்து ஒரு 1 லேக் இருக்குது. சரியா? இப்போ என்ன ஆகும், ஒருத்தன் 10 டைம்ஸ் மார்ஜின் தர்றான், அப்போ 10 லட்ச ரூபா கடன் வாங்கி பண்ணுறாங்க. சரியா? முதல்ல இப்போ இதோட செட்டப் காஸ்ட்டு அதிகமாகும், கடனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே அதிகமாகும். அது போக என்ன மாதிரி பண்ண போகிறீங்க? கார் ஓட்ட தெரியாதவன் கையில் ஆடி கார் இருந்தானா, ஆம்னி கார் இருந்தானா, 1 லட்சம் இருந்தானா, 10 லட்சம் இருந்தானா, அவன் என்ன மாதிரி அந்த பணத்தை காப்பாற்றி ப்ராஃபிட் எடுக்க போகிறான், அது தெரியணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும். இந்த கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவனோட ஓன் மணியை டெவலப் பண்ணுறானா, உண்டானவனே என்ன பண்ணான், கவனிங்க, இதெல்லாம் தெளிவாக பண்ணுங்க. இந்த கடன் வாங்கி பண்ணுறவங்களா 1 2 ஆனவொன்னே இப்போ என்ன பண்ணுங்க, 10 லட்ச ரூபா கடன், ஏற்கனவே 9 லட்சம் கடன் வாங்குனீங்க. அப்போ 1 + 1 9 10 லட்ச ரூபா. கரெக்டாக உங்கள் காசோட சேர்த்து 10. இப்போ என்ன பண்ணுங்க, கையில் கேபிட்டலே 2 லட்சம் இருக்குது. இப்போ 9 லட்சம் வாங்காதீங்க, 8 லட்சம் ஆக்கிருங்க கடனை. உங்கள் காசு 2 லட்சம் இருக்குது, 8 லட்சம் மார்ஜின் போதுன்னு அப்படி பழகுங்க. கடன் வாங்கி பழகி நிறைய பேர் அதுலேருந்து வெளியில் வர முடியலன்னு சொல்கிறேன்ல, அவங்களுக்குலாம் சொல்கிறேன், முதல்ல இந்த 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்கணும். அது வேற விஷயம். நடந்தால் அடுத்து 3 லட்சம் ஆகுதா, அவங்களோட மார்ஜின் என்ன பண்ணுங்க, 7 லட்சம் வரைக்கும் வாங்குங்க கடன். அதுக்கு மேலே வாங்காதீங்க. 4 ஆகும்போது 6 வாங்குங்க. இதே 3 லட்சம் 7 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னா வெறும் 3 லட்சம் மட்டும் கடன் வாங்குங்க. இப்போ 9 லட்சம் சம்பாதிச்சுன்னா 1 லட்சம் மட்டும் கடன் வாங்க. இப்போ உங்கள்கிட்ட 10 லட்சம் வந்துருச்சுன்னா கடனே வாங்காதீங்க. அந்த 10 லட்சத்து வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறக்கு வழியை பாருங்க. கடன் வாங்கினா இப்படி தான் பண்ணணும். பிஸ்னஸ் வளர 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 கடனை குறைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 2 ஆனவனே எவன்டா 20 லட்சம் கடன் தருவான், அவன் தருவான். அவனுக்கு லாபம் இருக்குது, அவனுக்கு வட்டி இருக்குது, அவன் தரதான் செய்வான். அடுத்து என்ன பண்ணுவீங்க, 30 லட்சம் வாங்குவீங்க. அடுத்து 40 50 60ன்னு இப்படி ஓடும். தூக்க முடியாத சுமையை தூக்குங்க. மொத்தமாக அக்கௌண்ட் எங்கேயாவது மாட்டும். மாட்டும் மீன்ஸ் பயங்கரமாக மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதெல்லாம் நீங்கள் என்னதான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் என்னதான் என்ட்ரி போட்டாலும் அங்கெல்லாம் விழுகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அரும்பாடுபட்டு சம்பாரிச்ச அத்தனை லட்சம் மார்க்கெட்டை தொலைச்சிட்டு அப்படியே வெறும் ஆளாக வீட்டுக்கு வருவீங்க. மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் சொன்னேன் முதல்ல, நார்மலாக உள்ள ட்ரேடிங் ஃபீ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கி பழகுங்க. கடன் வாங்கவே தேவையில்லை. அந்த அந்த இதுக்கே போகாதீங்க. என்ன கேட்டால் போயிட்டீங்கன்னா அது சிலர் விடாது. அதான் நான் சொல்லலை, கடன்கிறது ஒரு வலை மாதிரி. கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னா தொழிலில் முன்னேற முடியாது. அவ்வளோதான் விஷயம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற காசு பெரும்பகுதி அவங்கள்ட்ட தான் போயிட்டுருக்கும். அதாவது என்ன அர்த்தம், 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபா டார்கெட் வச்சு வெளியில் வர்றது எப்படி? கடனெல்லாம் வாங்கி அதுக்குண்டான மார்ஜின்லாம் கழிச்சு 15 ரூபா டார்கெட் வந்தால் தான் வெளியில் வர முடியுங்கிறது எப்படி? அப்போ எவ்வளோ உங்களோட லாபத்தில் எவ்வளவு பெரும்பகுதி லாஸ் ஆகுது பாருங்கள். 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்று 2 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா, ஒருத்தர் 15 ரூபாய்க்கு விற்றா தான் அதே 2 ரூபா ப்ராஃபிட் வருதுன்னா, அப்போ கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் அதோட லாபத்தில் அந்த 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 சிஸ்டமுக்காக இழக்கிறாரு, அந்த செட்டப் காஸ்ட்டுக்காக இழக்கிறாரு. இதெல்லாம் சொல்லும் போது சின்னதாக தெரியும், அது ரொம்ப பெரிய ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு சாப்பிட்ரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. சரியா? இப்போ ரியலாக 1 லேக் இருக்குது. அப்போ அந்த 1 லேக்குக்கு அவங்க 9 லட்ச ரூபா கடன் தர்றாங்க, 10 லட்ச ரூபா போகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 லட்ச ரூபாய் அதுக்குண்டான செட்டப் காஸ்ட் இருக்குது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்கிற நாலேஜ் இருக்குது. இது 3மே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயமே. கரெக்டாக? சரி, அப்போ அதை கடன் வாங்கி ட்ரேடாக பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரேடு பண்ணும்போது ரியலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1:10 தர்றாங்களா? இப்போ 1:10 தந்தவொடனே இப்போ என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் நீங்கள் தான் குதிச்சிடறா கைப்பிள்ளைன்னு மொத்தம் 10 லட்சத்துக்கு வாங்குவீங்களே. அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக. அப்போ 10 லட்சத்துக்கும் வாங்கிட்டீங்க. 10 லட்சத்துக்கும் வாங்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இறங்குமான்னா கண்டிப்பாக இறங்கும். லாஸே வராத ட்ரேடெல்லாம் அப்படி ஒன்று கிடையாது. ட்ரேடை விட்டு நீங்கள் வெளியில் போனால் தான். நான் சொல்லுவேன் இல்லையா, வாழ்க்கையில் தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் இருப்பானான்னா கண்டிப்பாக இருப்பான். அவன் யாருன்னா செத்து போன மனுஷன். நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. எப்போ பண்ண மாட்டீங்கன்னு செத்து போனதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க. அது வரைக்கும் தவறு நடந்துகிட்டு தான் இருக்கும். தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தவறு இருக்குன்னா கொஞ்சம் அதுக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம அந்த அந்த இதில் இருந்து கொஞ்சம் வழி மாறி கரெக்டான வழிக்கு போகணும். அதுதான் எல்லா மதமும் நமக்கு சொல்லித் தருது.
புரியுதா? அதுக்கு தான் மதமே. சரியா? ஸோ அப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே ரொம்ப டீப்பாக வேண்டாம். அப்போ இந்த என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இப்போ 1,00,000 இப்போ வந்து ஒரு உங்களோட ட்ரேடில் வந்து ஒரு 30,000 லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10,00,000 ஒரு 30,000 ஃப்ளோட்டிங் லாஸ் இருக்குது. அப்போ இந்த 30,000 எதுலேருந்து குறைஞ்சிருக்கும்? உங்களோட 1,00,000ல தான் குறையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 9,00,000 கடன் கொடுக்குறவன் அவங்க தொழிலில் ஒரு பார்ட்னர் மாதிரி தான். அவன் எதுக்கு பார்ட்னர்னா அவன் லாபத்துக்கு மட்டும்தான் பார்ட்னர். உங்களோட எந்த நஷ்டத்துக்கும் அவன் பார்ட்னர் கிடையாது. சொல்லப்போனால் அவன் பார்ட்னரே கிடையாது. சொல்லப்போனால் அவன் உண்மையிலே ஒரு 9,00,000 பணம் போட்டிருக்கானா, பணம் போடல, அக்ரிமெண்டா பணம் கொடுத்துருக்கான். அதான் விஷயம். இங்க நீங்க கவனிக்கணும். அசட்டு உங்களோட 1,00,000 தான் அசட்டு. அவன் கொடுத்தான் பாத்தீங்களா உங்களுக்கு 9,00,000, அது அசட் கிடையாது. ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட், ஜஸ்ட் ஒரு ஆஃபர். ஆஃபர்னா என்னது? நீங்க 10 லட்சம் வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 10 லட்சத்தோட கண்ட்ரோல் இந்த உன்னோட 1,00,000 காலியாகிற வரைக்கும் தான் இருக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது என்ன அர்த்தம்னா, வா உன்னை நான் காஷ்மீர் கூட்டிட்டு போறேன், ஆனா நான் போயிட்டு வர்ற செலவு அத்தனையும் நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது புரியுதா நான் சொல்றது? போயிட்டு வர்ற அவ்வளவு செலவு நீ தான் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அதாவது நான் உனக்கு 10 லட்ச ரூபா ட்ரேட் பண்ண அலோவ் பண்றேன். ஆனா உன்னோட 1,00,000 காலியாகிற வரைக்கும் தான் நான் உன்னை அந்த பொசிஷனை ஓப்பனா வச்சிருப்பேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த 9,00,000 அவன் என்ன பண்றான்? ஒரு ரூபா கூட அவன் நஷ்டத்துல, நீ லாபம் எடு நஷ்டம் எடு என்னத்தையோ பண்ணு, எனக்கு தேவை நான் கொடுத்த 9,00,000 உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்துடணும். 10 லட்சம் மதிப்புள்ள இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 10 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் போட்டிருக்க, அதுக்கு உண்டான வாங்குறதுக்கு உண்டான புரோக்கரேஜ் வந்துடணும், விற்கிறதுக்கு உண்டான புரோக்கரேஜ் வந்துடணும். நம்ம எவ்வளவு லாபம் கிடைக்குது பாருங்க. சும்மா ஒன்றும் அவங்க டெல்லியில இருந்தோ பாம்பேல இருந்து தூக்கி கொடுக்கல. அவன் என்ன உங்களுக்கு என்ன மாமனா மச்சானா தூக்கி கொடுக்கறதுக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு இருக்கு. சரியா? அப்ப என்ன ஆச்சு? அப்ப இந்த இந்த இதுல ஒரு 30,000 லாஸ் இருக்கு. புரோக்கரேஜ் அது இதுன்னு சேர்த்து ஒரு 2,000 லாஸ் இருக்கு. 32,000 லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் சொல்றேன். அப்போ மைனஸில் போகுது, 32,000 லாஸ் இருக்குது. அப்போ உங்கள் கேபிட்டல் இப்போ எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 68,000 தான் இருக்கும். கரெக்டாக 68,000 தான் இருக்கும். ரியலாக இருக்கும். ஆனால் இது மொத்தமாக நீங்கள் 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டீங்க, டைட் பண்ணிட்டீங்க. மார்ஜினோட இது வந்து 0 தான் இருக்கும். இனிமேல் ₹1 கூட உங்களை நம்பி கடன் கொடுக்க மாட்டான். அப்போ இது என்ன ஆகுது? கொஞ்சம் 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 இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஸ்ட் ஆகி ஒரு 50,000 போகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களோட இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ தான் அவன் உண்மையான உங்களுக்கு ஆப்பே ரெடியாக வைப்பான். உங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதாவது என்ன அர்த்தம்? நியாயப்படி என்ன பண்ணணும்? இந்த 1,00,000 வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும். அவன் வெயிட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். உங்களுக்கு ஒரு 2 ஆஃபர் கொடுப்பான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, இன்னொரு 50,000 உள்ளே போடுங்க, அக்கௌண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பொசிஷனை கட் பண்ணுங்க. அப்படி கட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டான். பொசிஷனை நான் கட் பண்ணிடுவேன், அவன் கட் பண்ணிடுவேன்பான். இப்போ புரியுதா உங்களுக்கு? அவன் ஸ்டார்டிங்கில் சொன்னது என்ன? உங்களோட 1,00,000 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னது. இப்போ என்ன சொல்கிறான்? நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு டேட்டா வருது, அது வருது, இது வருது, வல்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு வந்து மார்ஜினை டாப்அப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிம்பான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ தான் விஷயம் இருக்குது, மறுபடி போயிட்டு 50,000 கடனை உடனே வாங்கி உள்ளே போடுவீங்க. இப்போ ரெண்டாவது, புரியுதா? முதல்ல விஷத்தை குடிச்சிட்டீங்க, இப்போ அடுத்து தூக்க கயிறுக்கு ரெடி பண்ணுறீங்க. ரெண்டாவது இங்கே என்ன காமெடி நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே நீங்கள் இங்கே 1,00,000 உங்களோட சொந்த காசில் வச்சு பண்ணிருந்தீங்கன்னா இந்த தலைவலியே வந்திருக்காது. ஏன்னா சொந்த காசில் வச்சு பண்ணாலும் உங்களோட லாஸ் எவ்வளவு? உண்மையிலே 50,000ங்கிறது லாஸ் ஆயிருக்காது. 5,000 அளவில் 50,000ங்கிறது லாஸ் ஆயிருக்காது. 10 லட்சத்துக்கு 50,000னா 1,00,000த்துக்கு 5,000 தான் லாஸ் ஆயிருக்கும். இன்னும் 95,000 பத்திரமா இருந்திருக்கும். நீங்கள் எவன்கிட்ட போய் மறுபடியும் இந்த 5,000 2,000 எந்த கர்மாந்திரமும் நீங்கள் கொண்டு வந்திருக்க தேவையில்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக தேவையில்லாமல் கடனை வாங்கி பண்ணது தான் இவ்வளவு நஷ்டத்தில் விற்கிது. அதான் சொன்னேன், முதல்ல விஷத்தை குடிச்சிட்டிங்க, அடுத்து அதில் சாக மாட்டீங்க, காப்பாற்றிடுவாங்க உங்களை. அடுத்து தூக்கு கயிறு 50,000 கொண்டு வருவீங்க மறுபடி. இப்போ அவன் என்ன 50,000 கொண்டு வருவீங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு பொசிஷன் எவ்வளோ இருக்குது? 10 லட்சத்துக்கு இருக்குது. இப்போ 10 லட்சத்துக்கு காப்பாற்றுறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இது மறுபடி மெக்கானிசம் ட்ரேட் பண்ணணும்ல. ஒரு ட்ரேட் இருக்குது, அது அப்படியே நெகட்டிவ்ல போகுதுன்னா அப்படியே வச்சுட்டு இருப்பீங்களா? இல்லை ஸ்டாப் லாஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ரெண்டு விஷயம் நடக்கும். இப்போ ஸ்டாப் லாஸில் கட் பண்ணுறீங்கன்னா நம்ம ஒரு 30,000 வச்சுக்குவோம். 10 லட்சத்துக்கு 30,000 ரிஸ்க்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல தானே போய் வாங்குவீங்க, ஓவர் வேல்யூ அது இதுன்னு. அப்போ 30,000 போச்சுன்னா இப்போ எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட? 70,000 தான் இருக்குது. அப்போ அந்த 70,000 அவன் கடனாக கொடுத்தாலும் 7 லட்சம் தான் கொடுப்பான். இப்போ 10 லட்சம் கொடுப்பான்னா கொடுக்க மாட்டான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ 10 லட்ச ரூபா ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆனதை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 7 லட்ச ரூபா எடுத்து சரி பண்ணணும். இப்போ அதில் ஒரு 10,000 லாஸ் ஆச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? குறையும். அதில் ஒரு 20,000 லாஸ் ஆச்சுன்னா குறையும். இப்படி 5 லட்சம் 50,000த்துக்கு வந்துருச்சுன்னா 5 லட்சம் தான் கொடுப்பான். இப்போ புரியுதா உங்களுக்கு?
10 லட்ச ரூபாய் வாங்கி கடன் தர்றேன்னு சொன்னவன் உங்களை நம்பி கடைசி வரைக்கும் தரமாட்டான். உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் கடனை கொடுப்பான். அதாவது என்ன அர்த்தம்? நீங்க நொடிச்சு போக நொடிச்சு போக நொடிச்சு போக நொடிச்சு போக உங்களோட மதிப்பு குறையுது. அப்ப நீங்க நல்லா இருந்தா தான் உங்க மதிப்பு கூடுது. நீங்க நொடிச்சு போயிட்டீங்கன்னா உங்க மதிப்பு குறையுதுன்னா எதுக்கு இன்னொருத்தனை நம்பி நீங்க கடன் வாங்கணும்? நீங்க ஆரம்பத்திலே உங்களோட காசை வச்சுக்கிட்டே கரெக்டா இருந்திருந்தீங்க. இல்ல இதே தப்ப நீங்க உங்களோட காசை வச்சு பண்ணியிருந்தீங்கனாலே என்ன இருக்கும்? தேவையில்லாம இப்படி நிதானம் தவறி போய் 10 லட்சத்துக்கும் 20 லட்சத்துக்கும் ட்ரேட் எடுக்க தேவையில்லை. அதுக்கு உண்டான செட்டப் காஸ்ட் வட்டி அது இதுன்னு கட்டி அழுக வேண்டியது இல்லை. அவன் எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இந்த ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெரிய ட்ரேட் எடுத்தோடனே உங்களால் அதை சுமக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா 10 லட்சம் 20 லட்சம் 30,000 10,000 20,000 லாஸ் பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கு அது இதுக்கு முன்னாடி நீங்க அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபிட்னஸ் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்காது. அப்போ அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ்ல கட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நாலேஜும் கிடையாது அடுத்து என்ன பண்ணணும்னு. அடுத்து கீழே போனாலும் இது எங்க வரைக்கும் போகுன்றதும் தெரியாது. எதுவுமே தெரியாது. 1 லட்ச ரூபாய் கொண்டு போனீங்க. எவனோ 10 லட்ச ரூபாய் கடன் தர்றேன்னு சொன்னான். அவன் இழிச்சவன் மாதிரியும் நீங்க புத்திசாலி மாதிரியும் அதை வாங்கி யூஸ் பண்ணீங்க. அவன் மொத்தத்துல வாயில வச்சு தேய்ச்சிருவான் எல்லாத்தையும். புரியுதா? நீங்க ஒண்ணுமே வாயை திறந்து பேசவே முடியாது. பொசிஷனை க்ளோஸ் பண்றேன்னா பண்ணித்தான் ஆகணும். இல்ல மார்ஜினை ரெடி பண்ணி கட்டணும். அப்ப என்ன ஆகும்னா நிறைய பேர் என்னன்னா உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ண அப்ப என்ன பண்ணுவான்? இதை க்ளோஸ் பண்றேன்பான். அதாவது என்ன அர்த்தம்? நீங்க ஆசைப்பட்டு உள்ள போவீங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்சம் கிடைக்கணும். பயங்காட்டி வெளியில வந்துருவீங்க நீங்களே. அப்போ என்ன நடக்கும்? உங்களோட மார்ஜின் அமௌண்ட் குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஏற்கனவே ரிஸ்க் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ ரிஸ்க் வந்து அதை விட அதிகமாகும். 10 லட்ச ரூபாய் உள்ள 30,000 ரூபாய் லாஸை இப்போ 7 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த 30,000 லாஸை சரி பண்ணணும். அடுத்து 5 லட்சம் போச்சுன்னா மறுபடியும் ஒரு 20,000 ரூபாய் லாஸ்னா 70,000 ரூபாய் லாஸ். 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு 70,000 ரூபாய் லாஸை சரி பண்ணணும். இப்படி பாருங்க, மூச்சு அடைச்சு செத்து போற மாதிரி. அப்போ ரெண்டாவது அடுத்த விஷயத்துக்கு ஒரு ஒன்று அதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? இன்னொரு டாப் அப் பண்ணணும். ரெண்டும் ஒன்று தானே. டாப் அப்புங்கிறது என்ன? அது என்ன? இப்போ டாப் அப்புங்கிறது என்ன? 1 லட்சங்கிறது 70,000 மாறிடுச்சு. இன்னொரு 30,000 போட்டால் தான் மறுபடியும் 10 லட்சம் கிடைக்கும். அதானே டாப் அப்பு. அதை நேரடியாக பண்ணா மறைமுகமாக பண்ணானா இப்போ இங்கே டாப் அப் பண்ணுறீங்க. இப்போ இங்கே டாப் அப் பண்ணால் இப்போ உங்களோட பேக்கப் வந்து மறுபடியும் 1 லேக் இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு காமெடி என்ன தெரியுமா? இந்த 50,000த்துக்கும் மறுபடியும் 5 லட்ச ரூபா கடன் வாங்குவீங்க. வாங்கினா தான் பண்ண முடியும். வாங்குவீங்கெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் தலையை கொடுத்துட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் அவன் 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 கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இருக்க முடியலாம் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, சம்பாதிக்க கடைசி வரைக்கும் அது முடியாது. நீங்கள் நினச்சிக்கிருவீங்க அப்படி. அதாவது என்ன அர்த்தம்? 10 லட்ச ரூபா பொசிஷன் இருக்குது. இல்லை 10 லட்ச ரூபாயில் நாங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியில் வந்துடுவோம். இந்த மாதிரி அதிபுத்திசாலிகள்லாம் இருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு கிளி தான் இங்கே தெரியுது. அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே 10 லட்ச ரூபா வச்சு லாஸ் ஆனதை அடுத்து என்ன பண்ணுவீங்க? 2 லட்சத்துக்கு சரி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மறுபடியும் டாப் அப் பண்ணுவீங்க. மறுபடியும் கடன் வாங்குவீங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ மறுபடியும் 10 லட்சம் வரும். இப்போ இதுதான் நான் சொன்ன மாதிரி இதை அடுத்த தூக்கு கயிறுல மாட்டுவீங்க. முதல்ல விஷம் குடிச்சிருப்பீங்க, உங்களை காப்பாற்றிருப்பாங்க ஏதோ கொஞ்சம். அடுத்து இப்போ தூக்கு கயிறு. அப்போ இதுவும் அதான் நான் சொல்லல, கடைசி வரைக்கும் இங்கே அடிப்படை என்ன தெரியுமா? உங்களுக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. அப்படி வண்டி ஓட்ட தெரியாதப்ப நீங்கள் எந்த வண்டியை மாற்றி 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 ஓட்டி எந்த வண்டியை ஓட்டினாலும் ஒன்று ஆள் அடிப்பீங்க இல்லை வண்டி அடிப்பீங்க. இதானே நடக்க போகுது. அப்போ இதை முதல்ல போய் சரி பண்ணாம இதை போய் இதுக்கு வண்டி என்னன்னு கற்றுக்காம இதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியாமல் இதுக்கு உண்டான நாலேஜ் இல்லாமல் ப்ராக்டிஸ் இல்லாமல் இது எப்படி தொழிலாக பண்ணுது எப்படி இயங்குதுன்னே தெரியாமல் நீங்கள் இதில் போய் எவனோ ஒருத்தன் காசை மட்டும் கொடுக்குறான் நல்லதா போச்சுன்னு வாங்கி வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா அதோட அத்தனை நஷ்டமும் உங்கள் தலையில தான் விழுகுமே ஒழிய அவன் ஒரு பைசா அளவில் கூட உனக்கு நஷ்டம் கிடையாது. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? இது 2வது ஸ்டேஜ். அப்போ இப்படியே உங்களுக்கு போய் 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 என்ன ஆகும்? உங்களோட அதாவது என்ன அர்த்தம்? மீள முடியாத ஒரு என்ன புதகுழியில் சிக்கின மாதிரி சிக்கிடுவீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தருமபுரியில எங்கேயோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணி ஏகப்பட்ட ரூபா கடன் வாங்கி அவர் 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 2 பிள்ளைகளையும் சுத்தியில் வச்சு அடிச்சே கொன்று 2 குழந்தைகளையும் சின்ன குழந்தையில பாவம் சுத்தியில் வச்சு அடிச்சு கொன்னுட்டு அவர் ஒய்ஃபையும் கொண்டுட்டு என்ன பண்ணிட்டார்? இவர் போய் லாரியில தான் நினைக்கிறேன், லாரியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட காசு கடன் வாங்கிட்டேன், என்னால் சமாளிக்க முடியல. அப்போ பாருங்கள், அதான் நான் சொன்னேன், இதுக்கு கொடுக்குற விலை டேஷ். நீங்கள் அதில் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்கன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் இதை ஒழுங்காக அப்ரோச் பண்ணலை அப்படின்னா இதுக்கு கொடுக்குற விலை உங்கள் வீடு வாச சொத்து சுகம் மானம் மரியாதை உயிர் வரைக்கும் கூட நீங்கள் அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இது உங்கள்கிட்ட இருந்து பறிக்கும்னே தெரியாது. அவ்வளோ ஒரு மோசமான என்ன சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு விஷம் கலந்த தேன். வெளியிலேருந்து பார்க்கல தேன் மாதிரி இருக்கும், உள்ளே வந்தீங்கன்னா ஏந்தா இந்த விஷத்தை குடிச்சோங்கிற அளவுக்கு உங்களை ஆக்கிரும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆசை காட்டுற ஒரு விஷயம் கூட இதில் இருக்காது.
அப்படி ஒன்று ஆசை காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லியிருக்கீங்களே, இது உண்மையான்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ இங்கே தான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கும். நான் சொன்னேன்ல, இது ஏன் விஷம்னு சொன்னேன், இது ஏன் தூக்கு கயிறுன்னு சொன்னேன். இங்கே தான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்னா, நீங்கள் முதல்ல 1,00,000 ரூபா கொண்டு போனீங்க, அதுக்கப்புறம் அதை 10 லட்சம் ஆக்குனீங்க. அவன் 10 டைம் தான் மார்ஜின் தந்தான், அப்போ 10 லட்சம் ஆயிருக்கு. இப்போ அது ஒரு 30,000 ரூபா லாஸில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அவன் 50,000 ரூபா டாப் பண்ணணும். இல்லாட்டி அவன் சொல்லலைனாலும் நீங்களே என்ன பண்ணணும், ஒன்று ஸ்டாப் லாஸை கட் பண்ணி வெளியில் வந்தாலும் மறுபடியும் பேக்கப் பண்ணாதான் மறுபடியும் கொண்டு வர முடியும். இல்லைன்னா டாப் அப் பண்ணணும். இப்போ தான் ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவீங்க. இவன்ட்ட 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் தானே நமக்கு கிடைக்குது. இன்னொருத்தன் இருப்பான் பி கம்பெனி. அந்த பி கம்பெனி என்ன பண்ணுவான்னா, இப்போ 5 இப்போ நான் 50,000 கொண்டு போனால் இன்னொரு 5 லட்சம் தான் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவான், இவன் 1:20 தர்றேன்மா. புரியுதாப்போ? அப்போ அடுத்து எங்கே போய் சிக்குவீங்க, இவன்ட்ட பண்ணுறதுக்கு பதிலாக இவன்ட்ட பண்ணால் 1:20 தரான்ல. இவன் 1 லட்ச ரூபாய்க்கு 10 லட்சம் தர்றான், இவன் என்ன பண்ணுறான் 50,000க்கே 10 லட்சம் தர்றானே. இது எப்படி இருக்கு? இது அதான் சொன்னேன், இது விஷம், இது தூக்கு கயிறு. புரியுதா? இப்போ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே 1 லட்சத்தை கொண்டு போய் 10 லட்சம் மார்ஜின் பண்ணதுக்கே இங்கே 30,000 ரூபா லாஸில் கிடக்கு. இப்போ நீங்கள் 50,000த்தை கொண்டு போய் 10 லட்சம் போட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் யோசிக்கிறீங்களா நான் சொல்கிறத? இது அதனால தான் சொன்னேன், இது தூக்கு கயிறு. இதில் கூட நீங்கள் தப்பிச்சிடலாம், இதில் தப்பிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும், அதனால தான் சொன்னேன், இப்படி கடனை வாங்கி 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 அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது. போகையில் ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் போகிற மாதிரி இருக்கும். 1000, 2000, 500, 200 இப்படி தான் உங்களுக்கு கையை விட்டு பணம் போகிற மாதிரி தெரியும். அப்படியே 1000, 10,000 மாறும், லட்சமாக மாறும். உங்களால் வெளியிலையும் சொல்ல முடியாது, பொண்டாட்டிக்குள்ளே கூட சொல்ல முடியாது இதில் வர லாஸை. ஏன்னா அதுக்கு தான் உங்களை எதை கலட்டி அடிக்கக்கூடாதெல்லாம் அடித்து வேலைக்கு தானே போக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே உட்காந்துக்கிட்டு கண்டதை நோண்டிக்கிட்டு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ வெளியிலையும் ஷேர் பண்ண முடியாது, உங்கள் தூக்கத்தை தொலைச்சிருவீங்க. புரியுதா? நீங்கள் நிறைய நாள் நைட்டு தூங்க முடியாது. ஏதோ என்னத்தையோ பள்ளி விட்டத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டே தூங்க வேண்டியதுதான், தூக்கமே வராது. புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன சொல்கிறது, 25 வருஷமாக எத்தனையோ பேரோட அனுபவத்தை கேட்டிருக்கேன், லைவாக பார்த்தாச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அதான் நான் சொன்னேன், இதை நீங்கள் ஒழுங்காக அப்ரோச் பண்ணலைன்னா புலிவாலை பிடிச்ச கதை தான் அது. இதுக்கு கொடுக்குற விலை உங்களோட உயிராக கூட இருக்கலாம். வெளியே வச்சுக்கோங்க. இது எத்தனை பேர் இந்த இதை நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரே வார்த்தை சொன்னேன், ஒன்று இதை முழுசாக சரியாக பண்ணுற நபர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணுங்கள். அதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் சரியாக பண்ணாலும் நான் உடனே என்ன பண்ணுவேன், இப்போ நான் 1 லட்ச ரூபா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 1 லட்சத்தை உள்ள அக்கௌண்ட்டில் போடவே விட மாட்டேன். முதல்ல 10,000 தான் நீங்கள் போடணும். இப்போ என் ட்ரேடெல்லாம் காமிச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கு நிறைய பேரோட ட்ரேடை நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லாரும் பாருங்கள், 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இந்த அளவில் தான் ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் எடுத்திருப்போம். இப்போ நான் கூட என்ன 30 லட்ச ரூபா அக்கௌண்ட்டு. புரியுதா? எவ்வளோ, 130 ரூபா, 140 ரூபா தான் எடுத்திருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், உங்கள் ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் கொண்டு சும்மா வைக்கிறதுலே ரிஸ்க் இருக்குது. அதை அந்த வீடியோலாம் போய் பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஸ்டேபிளாக நிதானமாக வளர்ப்போம். சும்மா வந்து நம்ம எடுக்கிற ட்ரேடெல்லாம் எல்லாமே ப்ராஃபிட்டில் தானே கொண்டு வர்றோம். போடுங்க 1 லட்சத்தை, வாங்க 10 லட்ச ரூபா கடனை பார்த்துக்குருவோம் அப்படின்னு எந்த இங்கே தேன் கலர் இருக்கிற வேலைக்கும் இங்கே இருக்காது. இங்கே இப்படி இஷ்டம்னா பண்ணு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களையும் நான் அதான் சொல்கிறேன். ஒன்று முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க, இல்லையா தயவு செய்து தொழிலை விட்டு காலி பண்ணி போயிருங்க. இல்லைன்னா இது உங்களை காலி பண்ணிடும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லும் போது புரியாது. நிம்மதியை தொலைச்சிடாதீங்க. பணத்தை விட பெரிய விஷயம் நிம்மதி. தூக்கத்தை தொலைச்சிடாதீங்க, சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க. 100 ரூபா சம்பாரிச்சா கூட பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியாக இருங்க, அது பெரிய லைஃப் அது. ஆனால் அதை தொலைச்சிட்டிங்கன்னா அப்போ தான் தெரியும், பேசாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாமே பொண்டாட்டி பிள்ளையோட அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால் நான் எதுக்காக சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, 1:20 எவன்ட்டா தர்றான், 1:30 எவன்ட்டா தர்றான், நீங்கள் வாங்குவீங்கல்ல. அப்போ கடன் வாங்கினா எப்படி வாங்குவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபா 20,000 கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்க கழுத்தை பிடிப்பான், அவன் இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு 10,000 வாங்குவீங்க. ஃபஸ்ட்டு வாங்கின ஆள்கிட்ட 3 ரூபா வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. இவனுக்கு கொடுத்தே ஆகணுமே, அவசரமாக கொடுங்கன்னு கேட்டவனே என்ன பண்ணுவான், ஆடு வந்து சிக்கிருச்சுன்னு அவன் என்ன சொல்லுவான், 5 ரூபாய்க்கு வேணா தர்றேன்பான். அப்போ 3 ரூபா கடன் அடைக்கிறதுக்கு 5 ரூபாய்க்கு வாங்குவீங்க. 5 ரூபா கடன் அடைக்கிறதுக்கு 7 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இப்படி கடைசி வரைக்கும் உங்கள் கடன் அடையாது, உங்கள் வட்டி மட்டும்தான் சம்பாதிக்கிறது. அத்தனையும் வட்டி 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 வட்டினே சம்பாரிச்சு போவீங்க. ஒரு கட்டத்தில் கதை முடியும். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடக்குது.
இதே ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு தொழில் தான். அதனால தான் சொன்னேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் உங்கள் சைக்காலஜியும் தான் இங்கே 60 மார்க்குக்கு. மிச்சம் எல்லாமே நீங்கள் தப்பாக பண்ணால் கூட சரி உங்களை காப்பாற்றிடலாம்னு நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். தப்பாக பண்ணால் கூட உங்களை காப்பாற்றிடலாம், இந்த தொழில் உங்களை கைவிடாது. ஆனால் இதில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, ரொம்ப க்ளோஸர், அதாவது என்ன சொன்னேன்ல, முதல்ல விஷத்தை குடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கழுத்தில் துண்டை போட்டு மொத்தமாக இருக்கிற மாதிரி மொத்தமாக இறுக்கி உங்கள் கதையே முடிச்சிடும். இதெல்லாம் நான் என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. புரியுதா? இதோட சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த தொழிலோட சீரியஸ்னஸ் இல்லை. இதில் வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் அதிகம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் அதிகம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இதை பற்றின உள்ள நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறத விட நிறைய நெகட்டிவான விஷயங்களே பேசுகிறேன். காரணம் என்னென்னா இதுதான் விஷயம். எல்லா பயலும் பாசிட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். 10,000 கொண்டு வந்து 1,00,000 போட்டு 1,00,000 சம்பாரிச்சேன், இது எப்படி பண்ணேன், அதே எப்படி, எல்லாம் கரெக்டு தான். ஒரு விஷயம் நெகட்டிவாக போகும்போது அதை எப்படி சரி பண்ணணும்னு எவனாவது சொல்லி கொடுக்குறானா? இல்லை ஒரு ட்ரைனிங்கே வர்றீங்க, நீங்கள் வாங்க என் கண்ணு முன்னாடி ட்ரேட் பண்ணுங்கள், உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கள், நெகட்டிவில் போனால் நான் அதை எப்படி ப்ராஃபிட்டாக கொண்டு வரணும்னு நான் சொல்லித்தர்றேன். எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ரூபா வட்டியை கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு 5 ரூபாய்க்கு வட்டி கடன் வாங்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே 1,00,000 கொண்டு போயிருப்பீங்க, அவன் 10,00,000 மார்ஜின் தந்திருப்பான், அது கொஞ்சம் 20,000 30,000 லாஸில் இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 50,000 ரெடி பண்ணி போட்டு போய் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ரெடி பண்ணி கொண்டு வருவீங்க. அவனே இந்த மெசேஜ் எல்லாம் வரும், 1:10 லிவரேஜ். இப்போ நீங்கள் விஐபி கஸ்டமர் ஆகிட்டீங்க. புரியுதா? விஐபி கடன் வாங்குறவங்க விஐபி. அப்போ நீங்கள் விஐபி கஸ்டமர் ஆகிட்டீங்க, உங்களோட லிவரேஜை நாங்கள் 20 மாற்றிட்டோம் அப்படிம்பாங்க. 20 மாற்றிட்டோன்னா அதான் சொன்னல, கழுத்தில் சுருக்கம் மாட்டி விட்டான்னு அர்த்தம். நீங்கள் உடனே ஓ நல்லதாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 50,000 30,000 அவன்கிட்ட கடனை வச்சு, இல்லை இருக்கிற வண்டியோட பத்திரத்தை வச்சு, பைக்கோட டாக்குமெண்ட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒரு 20 30 வாங்கிட்டு வந்து உள்ளே போடுவீங்க. ஏன்? நீங்கள் தான் விஐபி கஸ்டமரில் விஐபி. இவர் பைக்கோட புக்கை வச்சுட்டு காசை வாங்கிட்டு வர்றாரு, இவர் விஐபியான். புரியுதா? அவன் அப்படித்தான் சொல்லுவான். புரியுதா? நீங்கள் பேங்க்லேயே பெஸ்ட்டு கஸ்டமர் நீங்கள் தான் சார், அதனால தான் சார் உங்களுக்கு லோன் தரணும்பா. என்னத்த பெஸ்ட்டு கஸ்டமரு? என்ன வேணாலும் சொல்லுவான். நீங்கள் விஐபி, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை, இவர் விஐபியான். மெசேஜ் மட்டும் வரும், மெசேஜுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சலே இருக்காது. விஐபி கஸ்டமர்னு சொன்னோன்னே ஆகா நமக்கு பாருங்கள், 1,00,000 கொண்டு போனால் 10 லட்சம் தான் தந்தாங்க, இப்போ 50,000க்கு 1,00,000 கொண்டு போனால் 20 லட்சம் தர்றாங்களாம், போடு இன்னொரு 1,00,000, இல்லை போடு 50,000. புரியுதா? இப்படி உங்களை கடன் வாங்க வச்சுக்கிட்டே இருப்பான். கடன் வாங்க வச்சு கழுத்தை நெரிச்சிருவான். ரொம்ப கவனமாக இருங்க. இதில் உள்ள ஆபத்துகள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு என்ன சொல்லுவான்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அவன் 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 ப்ரோக்கரில் ஏதோ ஒன்று நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, 1,00,000 ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன ஆகும்? டெய்லி 100 200 500 1000 உங்களோட ப்ரோக்கரேஜ்லேருந்து ஒரு கமிஷன் போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அவன் சம்பாரிச்சிருவான், புரோக்கர் சம்பாரிச்சிருவான், நீங்கள் நடு ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறவனெல்லாம் பார்த்தாலே திட்டி குமிக்கிறதுக்கு காரணம் தான். இதில் உள்ள அந்த யதார்த்தத்தை, உண்மையை சொல்லி சம்பாரி, தப்பு கிடையாது. உண்மையை சொல்லு. இது இவ்வளோ பெரிய ரிஸ்கான தொழிலா, ஆபத்தானது, இப்படி பண்ணுங்க. நம்மளும் பண்ணுறோம். அதானே சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நீ 1,00,000 மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றீன்னா 10% மேலே நீ இன்வெஸ்ட் பண்ணினா அடித்து துரத்தி விட்டுருவேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டெய்லி. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், 10% மேலே நீ இதில் வைக்காத, 90% வெளியில் வை முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், கையை காலை வச்சுக்கிட்டு வைக்காத அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். உண்மையா பொய்யாங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியுது. யோசிங்க. அதனால தான் சொன்னேன். இது இந்த எத்தனை பேர் சொல்லுவான்? யோசிங்க. நீங்கள் பயிற்சி போன இடத்துல, ட்ரைனிங் போன இடத்துல நீ 1,00,000 வச்சு பண்ணணும்னா 10,000 மட்டும் இல்லை வை. 10,000க்குள்ளே அழகாக முதல்ல பண்ணு, அது வளரட்டும், அடுத்து பின்னாடி பார்த்துக்கலாம். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? நீங்கள் எங்கேயாவது எங்கெங்கேயோ போய் படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? 100% சொல்ல மாட்டாங்க. அதான் சொன்னல, யாருமே உங்கள் இடத்துலேருந்து யோசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா கிளம்புங்க. எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். உங்களை சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் சம்பாதிக்காமல் இல்லை, சம்பாதிக்காமல் இருக்க மாட்டேன். அதனால நான் போல்டாக சொல்கிறேன். யூடியூப்பில் கூட வர்ற விளம்பரத்தை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இவன் கொடுக்குற சில்லற காசு எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி. புரியுதா? டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் தெளிவாக என்ன பண்ணுங்க, தெளிவான மனநிலையில் இருங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான தொழில். நீங்கள் நினைக்கிற மாதிரி தொழில் கிடையாது. இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் அதிபயங்கரமாக வேணும்.
மற்றபடி நீங்கள் பணம் 10,000 வச்சுருக்கீங்களா, 10 லட்சம் வச்சு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. கொஞ்சமாக பணம் வச்சு, அதான் நான் அடிக்கடி சொல்கிறது தான், 1,00,000 வச்சுருக்கான் ஒருத்தன், நீங்கள் 30,000 தான் வச்சுருக்கீங்க. அந்த 30,000 வச்சுக்கிட்டு 1 லட்சம் வச்சு என்ன சம்பாதிக்கிறானோ, கடன் வாங்கி சம்பாதிக்கிறேன்னா, கடனே வாங்காமல் நீங்கள் அவனோட ஜாஸ்தி சம்பாரிச்சிடலாம். அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது மார்க்கெட்டில். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பணக்காரன் அசட்டாக இதை டெவலப் பண்ணுறான், கடனாக வாங்கி டெவலப் பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசட்டுக்கு பதிலாக கடனை வாங்கி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் கடன்காரனாக தான் தெரியுறீங்க. கடைசி வரைக்கும் ஒரு அசட்டுக்கு அதிபதியாக நீங்கள் ஆகவே மாட்டீங்க. இதெல்லாம் சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை எந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக எடுத்துப்பீங்களோ அதுக்கு விலையில, அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற விலை இந்த டேஷில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. வீடுன்னு எழுதிக்கோங்க, காருன்னு எழுதிக்கோங்க, பொண்டாட்டி பிள்ளைன்னு எழுதிக்கோங்க, இல்லை உயிர்னு கூட எழுதிக்கோங்க. எதை இழப்பீங்கன்னு தெரியாது. அவ்வளோ கவனமாக இருங்க. இது பயம் காட்டுறதுக்கு இல்லை, இது இது இந்த மாதிரி ஒரு ஆபத்தான பயணம் பார்த்து வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இது. பார்த்து வாங்க. இல்லை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கான அட்மாஸ்பியர்லேருந்து அதை வளர்த்துக்கோங்க. இல்லையா, தயவு செய்து இதுக்குள்ளே வராதிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா, வராதிங்க. அவ்வளோ ஒரு எமோஷ்னல் வார் நடக்கிற இடம். எமோஷ்னல் வார். இது வந்து மூட தூக்குற வேலையோ இல்லை மரம் வெட்டுற வேலையோ வெட்டிச்சு முறிக்கிற வேலையெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் எமோஷ்னல் என்னது, அவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கணும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் போய் இந்த மாதிரி நிறைய ஆசை வலையில் விழுந்துருவீங்க. அதான சொன்னல, 1:10 தர்றேன், 1:20 தர்றேன்பான். நீங்கள் விஐபி கஸ்டமர்னு என்னத்தையோ ஒரு மெசேஜை போடுவான். இல்லை கம்பெனி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, அத்தனை வருஷம் ஆச்சு, அதாச்சு, எதையோ ஒன்று வலையில் இழுத்து உள்ளே இழுத்துடுவான். அடுத்து என்ன பண்ணுவான், அப்படியே அதுலேயும் சிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1 லட்சம் போட்டால் அவங்க இன்னொரு லட்சம் போனஸ் தரேன்னு வேற சொல்லுவாங்க. இதில் இந்த உருப்படாத கம்பெனிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அவங்க 1 லட்சம் தர்றாங்களாம். அவன் எதுக்கு தரானா, விரிச்சுவலாக தர்றதானே. நீங்கள் என்ன லாபமாக சம்பாதிக்க போகிறீங்க, அதையும் இதுக்குள்ளே விட்டுட்டு போகிறதானே. இந்த இதில் சொல்கிற மாதிரி புரியுதா. பொங்கல் போனஸ் 2,000 கிடைக்குது, கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அவங்க கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி தான், பரவாயில்ல காலையில் கொடுத்தா இவன் சாயங்காலம் கொண்டாந்து ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ நம்ம கஜானாவுக்கே திரும்ப வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கதை தான் அது. புரியுதா, எத்தனை ஆயிரத்தை கொடுத்தாலும் இவன் தாங்க சாயங்காலம் கொண்டாந்து என்ன பண்ணுறான், குடிச்சு அழிச்சிடுறானே கொண்டாட்டிட்டு இருந்து பறிச்சு. அப்போ என்ன பண்ண போகுது, காலையில் போகிற காசு சாயங்காலம் திரும்பி வரப்போகுது கவர்மெண்ட்டுக்கே. அப்புறம் அவன் எத்தனை ஆயிரத்தை கொடுத்தா என்ன, எத்தனை இலவசத்தை கொடுத்தா என்ன, அதே கண்டிஷன் தான் இங்கே. 1 லட்சம் கொடுத்தா நீங்கள் 1 லட்சம் போனஸ் வேறு தர்றோம் அப்படின்னா அதையும் நீ இங்கே தானப்பா விட்டுட்டு போகிற. நீ என்ன இப்போ அழகாக ட்ரேட் பண்ணி அதை அழகாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீ என்ன லாபம் போட்டு விட்ராவலாக போட போகிற அப்படிங்கிற மாதிரி தான். புரியுதா, இந்த மாதிரி நிறைய வலையில் போய் சிக்குவீங்க. அப்போ என்ன ஆகும், உங்களோட அந்த கடன் வாங்குற அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் வளரும். 1:20 எவன்டா தர்றான், 1:30 எவன்டா தர்றான், இதெல்லாம் பார்த்தானே. இப்போ 1:200 வரைக்கும்லாம் கம்பெனி இருக்குது, 1:300 வரைக்கும் கம்பெனி இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் 1 லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா 1 லட்சம் இன்ட்டு 300ன்னு பெருக்கங்க. அப்போ என்ன ஆகும், உங்களோட ட்ரேடு 2 ரூபா இறங்குச்சுன்னா 1 லட்சம் காலி ஆயிரும். நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து 2 ரூபா இறங்குச்சுன்னா 1 லட்சம் காலி ஆயிரும். அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் யோசிங்க. இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. கவனமாக இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க, சரியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் சரியான பயிற்சி வேணும். பயிற்சினா என்னென்னா உங்கள் மனநிலையை முதல்ல, சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், அதுதான் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸோட ஆணிவேரே. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான். அது இல்லைன்னா, நீங்கள் கண்ட்ரோலாக இல்லைன்னா உங்கள் பணத்தை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாது. உங்கள் பணம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. உங்கள் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்காது. நாயா அலைவீங்க, நாயா பைசா சம்பாதிக்க முடியாது. இதை நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், புரியுதா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், அந்த சேனல் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதோட ரிசல்ட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் வெளியில் உள்ள சேனல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் கசப்பாக இருக்குது, வேணும்னா பாருங்கள். நீங்கள் பார்க்கலைனாலும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நஷ்டமும் எனக்கு கிடையாது. ஆனால் பார்த்து தெளிவாக சிந்திங்க, கரெக்டான இடத்துல மார்க்கெட்டை வைங்க, அதை விட்டு தூரமாக இருங்க. புரியுதுங்களா. புலிவாலை பிடிச்ச கதையாக மாறிடாதீங்க. இல்லை முறையாக கற்றுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக வளருங்க. 1000 ரூபாயை 2000 ஆகுங்க, 2000 10,000 ஆகுங்க. நீங்கள் 10 லட்சம் கூட போடக்கூடிய தகுதியில் கூட இருக்கலாம், இல்லை 1 லட்சம் பட்டு உடனே பண்ணக்கூடிய தகுதியில் கூட இருக்கலாம். முதல்ல 10,000க்கு ட்ரேடாக பண்ணுங்கள். 10,000ல் ஒரு 10 ட்ரேடு பண்ணுங்கள். ஓரளவு கான்ஃபிடென்ட் வரட்டும், அது வளரட்டும். 1 ரூபாயில் 10 காசு கிடைக்குதான்னு பாருங்கள். அப்போ என்ன ஆகும், 1 கோடி போட்டாலும் 10 லட்சம் கிடைக்க தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ என்ன ஆகும், சின்ன சின்னதாக பண்ணி உங்களுக்கு தூக்கக்கூடிய சுமையை தூக்கி அந்த அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை முதல்ல டெவலப் பண்ணி அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அடுத்தடுத்து அப்படியே மெல்லமாக வாங்க.
இப்படி வரும்போது நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 30% பணம் போகிறதுக்குள்ள நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தே 30-40% பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ இப்போ 30ங்கிறது 60ஆக மாறுது. இப்படி படிப்படியாக வாங்க. ஏன்னா உங்கள் அப்பாவாக இருந்தால் என்ன சொல்லுவார்? இது தெரியாத தொழில் பண்ணுறாடா தம்பி, கவனமாக பண்ணு, யாரையும் நம்பி காசை கொடுத்துறாத, யாரையும் நம்பி காசை போட்டுறா, இப்படி தானே சொல்லுவாங்க. உண்மையிலே உங்களை நேசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதானே சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அடிக்கடி சொல்லியிருப்பேன், உங்கள் மாத சம்பளம் மாதிரி ஒரு மடங்கு 2 மடங்கு மட்டும் போடுங்க. தெரியாத தொழில் வர்றீங்க, என்னதான் நான் சொல்லி கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் நிதானமாக பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன். அப்போ என்னோட லைவ் ட்ரேட் பண்ணுற யாருக்குமே நான் 10%க்கு மேலே மார்க்கெட்டுக்குள்ளே போடவே போடாதுன்ட்டிங்க. 40 லட்சம் வச்சு பண்ணுறேன், 50 லட்சம் வச்சு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எல்லாருக்கும் இதே ரூல் தான். இவ்வளோக்கு மேலே இது அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. புரியுதா? ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டு கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த அக்கௌண்ட்டு 30 லட்ச ரூபா மதிப்புள்ள அக்கௌண்ட்டு. இந்த 30 லட்ச ரூபா மதிப்புள்ள அக்கௌண்ட்டில் இந்த அசட் வேல்யூவை கூட பாருங்கள், வெறும் 40,000 ரூபா 30,000 ரூபா அளவில் தான் இதோட டோட்டல் வேல்யூவே இருக்கும். ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஓப்பன் ஆனோடனே காட்டுறேன். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 41,000 ரூபா தான் இருக்குது. 41,000 ரூபா தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இது 10%, 3 லட்ச ரூபா வரைக்கும் தான் இதில் இப்போதைக்கு வச்சுக்கணும். அதுக்கு மேலே வேணுன்னா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ப்ரைவேட் வேலெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட், இந்த மாதிரி இதிலலாம் வைக்கணும். அப்போ மீதம் இருக்கிற அந்த 30 லட்ச ரூபா சும்மா தூங்கிட்டு இருக்கா? இல்லை, அது அங்கங்கே நார்மலாக என்ன ஆகும், ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வளர்ந்துட்டுருக்கு. அப்போ அந்தளவுக்கு இது தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக சல்லுன்னு இங்கே வரும். திரும்ப விற்று முடித்தோடனே மறுபடியும் எங்கே போகும்? எங்கே வச்சா அதை பத்திரமா வச்சுக்கணும், சேஃபோ அங்கே வச்சுருப்போம். அப்போ ஒரு நமக்கு 30% தான் ரிஸ்க் இருக்குது, 70% ரிஸ்க்கே இல்லைன்னா அப்போ எதுக்கு வச்சுருக்கோம்? அதெல்லாம் பெரிய ரகசியம். அதெல்லாம் நம்ம ட்ரைனிங்கில் சொல்லுவோம், ஏன் அது வச்சுருக்கோம், அதோட பெனிஃபிட் என்ன. அப்போ இந்த பேசிவ் இன்கம் எப்படி அதுலேருந்து கிடைக்குது? வாழ்க்கை முழுதும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. புரியுதா? வாழ்க்கை முழுதும் நம்ம பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, பணம் நமக்காக சம்பாதிக்கணும். அதுக்காக தான் அந்த பேக்கப் ஃபண்டெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிங்கன்னா 800%, 2000%, 3000%லாம் சர்வசாதாரணமாக என்ன அர்த்தம்? வித்தின் அ ஷார்ட் பீரியடில் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளலாம் அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்லாம் எடுப்போம். அது அந்த மாதிரி அந்த பேக்கப் ஃபண்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரைனிங்கில் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டாபிக், அதான் சொல்ல, அது பெரிய முக்கியமான டாபிக். அதான் சொன்னேன், உங்களோட சக்ஸஸே அதில் தான் இருக்குது, உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் அதில் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த டாப்அப்பும் இங்கே இருக்காது. அதுக்கு மேலேயும் இப்போ பினான்ஸ்னால் பினான்ஸில் வைக்க மாட்டோம். ஏன்னா நாளைக்கு பினான்ஸோட கம்பெனிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இப்போ நான் சும்மா வச்சுருக்க எல்லா ஃபண்டுமே எங்கே இருக்கும்? பினான்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை நான் இந்த மாதிரி பிட்காயின், கோல்டு, இந்த மாதிரி நான் இந்த வேலட் இது வச்சுருக்கேன் பாருங்கள், யூஎஸ்டிடி, பிடிசி, யூஎஸ்டிசி இப்படி மாற்றி வைக்கிறது எல்லாம் எங்கே இருக்கும்? பினான்ஸோட வேலெட்டில் இருக்கும். ரெண்டும் ஒன்று தானே. இப்போ பேங்க்கில் நான் பணத்தை போடுறேன், பேங்க்கில் பணம் பேங்கோட கல்லாப்பட்டியில் இருந்தானா, பேங்கோட லாக்கரில் இருந்தானா, இல்லை பேங்கோட பணம் இன்னொருத்தனுக்கு பேங்க் கடன் கொடுத்துருந்தா என்ன? மொத்தத்தில் பேங்க்கில் தானே இருக்குது. அப்போ நாளைக்கு அந்த பேங்கே திவால் ஆச்சுன்னா, பேங்கே திவால் ஆகும்போது இந்த கடனை தாங்க பேங்க் எனக்கு காசாக கொடுச்சு, உங்கள் காசு தாங்க, இந்தாங்க உங்கள் காசை பிடிங்கன்னு கடன் வாங்கினவன் கொடுக்க போகிறானா? பேங்கே திவால் ஆச்சுன்னா மொத்தத்தில் போக தான் போகுது. அப்போ பேங்கோட இதில் இருந்தா என்ன, வேலெட்டில் இருந்தா என்ன, இல்லை பேங்கோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தா என்ன? அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கேபிட்டல் 30% அளவுக்கு தான் பேங்கோட வேலெட்லையும் பேங்க்லையும் இருக்கும். ஐ மீன் புரோக்கரோட வேலெட்லையும் புரோக்கர்ட்டையும் இருக்கணும். அதில் பணமாக இருக்கிறத விட இந்த மாதிரி வேலெட், ஐ மீன் கரன்சியாக மாற்றி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஜெரோதா மாதிரி பண்ணுற நபர்கள்லாம் இருந்தீங்கன்னா அது சும்மா பணமாக இருக்கிறத விட அது லிக்விட் ஃபண்டாக அதை மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதில் வச்சா சேஃபு அப்படிங்கிறதுல முதல்ல வைக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த 30 லட்ச ரூபா நான் சொன்னேன். அப்போ 30 லட்ச ரூபாயில் ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு 10%. இப்போ ஒரு 20-30% ஒரு 10 லட்ச ரூபா அளவுக்குலாம் உள்ளே வர்ற மாதிரி இருக்குன்னா அது வந்து ட்ரேடுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு உள்ளே போகணும், ட்ரேடு முடிச்சோன்னே வெளியில் கொண்டு வந்துடணும், உள்ளே போகணும் வெளியே முடிந்துடணும், உள்ளே போகணும் வெளியில் வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ரன்லாம் இருக்குன்னா அதை அசட்டாக கன்வெர்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்? உங்களோட பர்சனல் வாலெட்டுக்குள்ளே வந்துடணும். இப்போ அசட்டாக கன்வெர்ட் பண்ணி இப்போ எங்கே இருக்குது? பினான்ஸோட வேலெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அங்கேயே வைக்கக்கூடாது, ஏன்னா பெரிய அசட் வேல்யூ. புரியுதா? நம்மளோட என்னது 30 லட்சத்தில் 3 லட்சம்னா பிரச்சனை இல்லை, அதை தாண்டி இப்போ வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக நாளைக்கு பினான்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த பணமுக்கும் நாம தான். அப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட பர்சனல் வேலெட்டில் வைக்கணும். பர்சனல் வேலெட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லிக்விட் ஃபண்டில் வச்சுருக்கேன். லிக்விட் ஃபண்டில் பணமாக இருக்குது. இப்போ என்னோட பர்சனல் வேலெட்டை அடுத்து என்ன இருக்கும்? காயினாக இருக்கும், கிரிப்டாவோ இல்லை யூஎஸ்டிடியாவோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை கொண்டாந்து என்னோட பர்சனல் வேலெட்டில் வைக்கிறேன். அது நல்ல விலைக்கு வந்த உடனே, நல்ல விலைன்னா நான் ஒரு 10 நாளில் வரும், இல்லை 5 நாளில் வரும், இல்லை 3 நாள் வரும், எப்போ வருதோ அப்போ நான் இங்கே மாற்றி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக்காக அதை பணமாக்கிடுவேன். பணமாக்கணும்னு இம்மீடியட்டாக என்ன பண்ணுவேன்? அதை என்னோட
லிக்விட் ஃபண்டுக்கு கொண்டு வந்துருவேன். புரியுதா? சரி. அப்ப அடுத்து இன்னும் நல்லா நான் 30 லட்ச ரூபாயில கிட்டத்தட்ட நான் 20 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா அளவுக்கு நான் உள்ள லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா? அத பெர்சனல் வாலெட்லயும் வைக்கக்கூடாது. ஏன்னா அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஹார்ட்வேர் வாலெட்ல வைக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஹை செக்யூரிட்டி நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். பணத்தை முதல்ல பணத்தை காப்பாத்துறது தான் கஷ்டம், வளர்க்குறது ஈஸி. என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதா? அதை அந்த சர்வசாதாரணமாக உங்களால் நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அந்த பணத்தை கடன் வாங்காம பேராசைப்படாம வளர்க்கணும். புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பணங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த வேலையும் பண்ணாதீங்க. நீங்க பார்க்குற வேலையை நேர்த்தியா பண்ணுங்க. தன்னை போல பணம் உங்களை தேடி வரும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? நல்லா சமைச்சு நல்ல சாப்பாடு கொடுங்க, உங்களை தேடி அதாவது கூட்டம் வரும் உங்க கடையை தேடி. நீங்க என்ன பண்ணுங்க, பணம் சம்பாதிக்குங்கிறதுக்காக 1 கிலோ பருப்புக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னா 1 குடம் தண்ணியை ஊற்றாதீங்க. நீங்கள் அந்த இதை சிறப்பாக பண்ணுங்கள். உங்களை தேடி நீங்கள் எத்தனை கடைகள் போட்டிக்கு இருந்தாலும் உங்களை தேடி ஆள் வரும். அப்போ உங்களோட ரிசல்ட்டு தான் பணமாக இருக்கணும் ஒழிய நீங்கள் பார்க்குற வேலையே பணத்துக்காக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் ஓவர் லைட்டில் பணம் சம்பாதிச்சணும்னு நினைக்கக்கூடாது. நிதானமாக பணம் சம்பாதிக்கணும், நிம்மதியாக பணம் சம்பாதிக்கணும். அந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நிம்மதி ஃபஸ்ட்டு, நிம்மதியை தூக்கி முன்னாடி போடுங்க. நிதானங்கிறது தன்னை போல் பின்னாடி வந்துடும். எனக்கு தேவை பணம் இல்லை, நான் பீஸ்ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைங்க. நீங்கள் லைஃப்லாக சம்பாதிப்பீங்க. எப்போ பீஸ்ஃபுல் இருக்கும்? கடன் வாங்கினா நிம்மதி இருக்குமா? போட்டு ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நிம்மதி இருக்குமா? கச்சா முச்சான்னு பண்ணால் நிம்மதியாக இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு 1 ரூபா சம்பாதிக்கிறேன், அந்த 1 ரூபா கட்டாயம் நாளைக்கு 2 ரூபாயா மாறப்போகுது, 100% மாறப்போகுது. அப்போ நிம்மதி தன்னால் இருக்கும். ஃப்யூச்சரை குறித்த பயம் இல்லை, பணத்தை குறித்த கவலை இல்லைன்னா நிம்மதி தன்னால் இருக்கும். அதனால தான் சொன்னேன், உங்களோட மாத சம்பளம் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு என்ன பண்ணும், ஒரு 3 வருஷத்தில் உங்களோட மாத சம்பளம் மாதிரி 5 மடங்கு 10 மடங்கு இது வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில். அப்போ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழு நேரமாக வாங்கன்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ 3 வருஷமாக எதுவுமே இல்லாமல் இங்கே உட்காந்துருக்க போகிறதில்ல, வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு வருது நீங்கள் பார்த்து அது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதான் நான் சொல்லுவேன், 10% பணத்தை போடுங்க. நீங்கள் என்ன தான் டெமோவில் பண்ணியிருந்தாலும் இப்போ லைவாக பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே ஒரிஜினலாக பணம் சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரிஜினலாக உங்கள் எமோஷனல் கனெக்ட் ஆகுது மார்க்கெட்டோட. இப்போ ஒரு 10% போட்டு அதை தப்பில்லாமல் பண்ணி அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வந்து 20 ஆக்குங்க. இன்னும் கான்ஃபிடென்ட் வந்து 30% ஆக்குங்க. இந்த மாதிரி 30% பணம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டில் இருந்தே 20% 30% லாபம் எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ ஒரு வாரம் தான் இருக்குது, இப்போவே 0.44 அளவுக்கு எடுத்தாச்சு. அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி அழகாக ஸ்மூத்தாக பண்ணுவோம். இதுதான் தொழில். இதுதான் தொழில் பண்ணுற என்னது அழகு. இப்படி தான் தொழிலை பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நபர் யாராக இருந்தாலும் உங்களால் இது நான் சொல்லிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். இல்லாட்டி தூக்கி போட்டு எங்கேயாவது வேலையை பாருங்கள். எங்கேயாவது அதான் சொல்லுவாங்களே, உங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய சேனல் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 10,000 போட்டு டெய்லி 10,000 சம்பாதிக்கிறது எப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது 10,000த்தில் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, குடிகார மூடியை மோந்து பார்க்குற மாதிரி தான் அது ஆரம்பிக்கும். 10,000 ரூபா போட்டு டெய்லி 10,000 தானே ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து அது 20,000த்தில் நிற்கும், அடுத்து 50,000த்தில் நிற்கும், அடுத்து 1 லட்சம், இப்படி போகும். அது ரொம்ப ஆபத்து. அதனால தான் சொன்னேன், ஒன்று இதை முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா இதை விட்டு தயவு செய்து தூரம் போயிருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.